ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மாடர்ன் அட்டாமிக் தியரி. டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி வரைக்கும் நான் ஆல்ரெடி டீச் பண்ணியிருக்கேன். நான் உங்களை பார்க்க சொல்லியிருந்தேன் கரெக்டாக. அந்த லெக்சர்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் லெக்சரில் நான் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஆட்டம் இஸ் நோ லாங்கர் கன்சிடர் டு பி இன்டிவிசிபிள். அதாவது நம்ம படிச்சிருப்போம், ஆட்டம் ரொம்ப சின்ன பார்ட்டிக்கிள், அதை இன்னும் சின்ன பார்ட்டிக்கலாக நம்மளால் டிவைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். இன்டிவிசிபிள் அப்படின்னு படிச்சிருப்போம். ஆனால் மாடர்ன் அட்டாமிக் தியரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அது இன்டிவிசிபிள் கிடையாது, டிவிசிபிள் தான். நோ லாங்கர் கன்சிடர் டு பி இன்டிவிசிபிள்னா என்னது, அது டிவிசிபிள் தான் சொல்கிறாங்க, அதை பிரிக்க முடியும்னு சொல்கிறாங்க. எதனாலனா ஆட்டம்ஸில் உங்களுக்கு புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் அப்படிங்கிற சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் இருக்குது. கரெக்டாக? ஆட்டம்குள்ளே தானே புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் இருக்கிறதுனால ஆட்டம்ஸ் டிவிசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகேல்ல. அடுத்தது, ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் எலிமெண்ட்ஸ் மே நாட் பி சிமிலர் இன் ஆல் ரெஸ்பெக்ட். அதாவது சேம் எலிமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எல்லா ரெஸ்பெக்ட்லேயும் சிமிலராக இருக்காது. அதாவது இந்த இடத்துல ஐசோடோப் பற்றி பேசுகிறாங்க. ஐசோடோப், வெயிட், இப்போது கார்பன் இருக்குல்ல, அந்த ஐசோடோப் எடுக்க போகிறோம். கார்பனுக்கு 12, 13, 14 அப்படின்னு சொல்லிட்டு 3 ஐசோடோப் இருக்குது. இதில் பார்த்தோன்னா புரோட்டான் 3 ஐசோடோப்லேயும் சேமாக தான் இருக்கும். பட் நியூட்ரான் இதுக்கு 6, 7, 8 இருக்கும். இப்போ இந்த இடத்துல 3மே சேம் எலிமெண்ட் தான். பட் ஒரு ஆட்டம்ஸில் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. ஆட்டம்ஸில் என்ன இருக்கும், புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இருக்கும். டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அதுதான் சொல்கிறாங்க. Atoms of same elements may not be similar in all respects. ஐசோடோப் பற்றி பேசுகிறாங்க. ஓகேவா? சரி, அடுத்தது atoms of different elements may have similar one or more properties. அதாவது ஐசோபார் பற்றி பேசுகிறாங்க. இப்போ இந்த ஆர்கான் அண்ட் கால்சியம் இந்த ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆர்கானுக்கு 18 அட்டாமிக் நம்பர், கால்சியம்க்கு 20 அட்டாமிக் நம்பர். பட் இந்த ஆர்கான் அண்ட் கால்சியம், ஓகே, கால்சியம் இந்த ரெண்டுக்கும் அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட். இதுக்கு 18, இதுக்கு 20. ஆனால் இந்த ரெண்டு எலமெண்ட்ஸ்க்கும் அட்டாமிக் மாஸ் இருக்குல்ல, அட்டாமிக் மாஸ் அது சேமாக இருக்கும், விச் இஸ் 40. ஓகேவா? இதுதான் ஐசோபார். ஓகேவா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் மே ஹாவ் சிமிலர் ஒன் ஆர் மோர் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ரெண்டுக்கும் அட்டாமிக் மாஸ் சேமாக இருக்குல்ல, அதை தான் சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, ஆட்டம் இஸ் தி ஸ்மாலஸ்ட் யூனிட் விச் டேக்ஸ் பார்ட் இன் கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய ஸ்மாலஸ்ட் யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம் தான். எஸ், அஃப்கோர்ஸ். இப்போ நைட்ரஜன் ப்ளஸ் ஹைட்ரஜன் ரியாக்ட் ஆகுது, ஆகி NH3 கிடைக்குது அப்படின்னா இந்த நைட்ரஜன் ஆட்டம் கூட ஹைட்ரஜன் ஆட்டம் என்ன ஆகுது, கம்பைன் ஆகுது. கரெக்டாக? ஆட்டம் தானே ஸ்மாலஸ்ட் யூனிட் அந்த ரியாக்ஷனில். கரெக்டாக? அதுதான் சொல்கிறாங்க. த ரேஷியோ இன் விச் த டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் கம்பைன் மே பி ஃபிக்ஸட் அண்ட் இன்டெக்ரல் பட் மே நாட் ஆல்வேஸ் பி சிம்பிள். அதாவது ஆட்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து காம்பவுண்ட்ஸாக ஃபார்ம் ஆகும்ல, அந்த காம்பவுண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸோட ஹோல் நம்பர் ரேஷியோ எல்லா நேரத்துலையும் சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோவாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ C12H22O11, இப்போது இது ஒரு காம்பவுண்ட். இதில் நம்ம சிம்பிளர் ரேஷியோவாக மாற்றுறோம். இந்த ஆட்டம்ஸோட இந்த கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இந்த மூணுக்கும் சிம்பிளஸ்ட் ரேஷியோக்கு நம்ம சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோக்கு மாற்றணும் அப்படின்னா முடியுமா? இப்போ இந்த மூணுலையுமே எது காமனாக இருக்கும், 2 காமனாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுறேன்னா 3ஐயும் நான் 2ஆல் டிவைட் பண்ண போகிறேன். டிவைட் பண்ணேன் அப்படின்னா இதில் 6 வரும். கரெக்டாக? ஹைட்ரஜனுக்கு 11 வரும். பட் ஆக்சிஜனுக்கு பார்த்தீங்கன்னா 5.2 வரும். ஹோல் நம்பர் ரேஷியோவாக இருக்கா? இல்லைல்ல, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. புரியுதா? த ரேஷியோ இன் விச் த டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் கம்பைன் மே பி ஃபிக்ஸட் அண்ட் இன்டெக்ரல் பட் மே நாட் ஆல்வேஸ் பி சிம்பிள். அதாவது சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோவாக இருக்காது. ஓகேவா? சரி, ஆட்டம் ஆஃப் ஒன் எலிமெண்ட் மே பி சேஞ்ச்டு இன்டு ஆட்டம்ஸ் ஆஃப் அதர் எலிமெண்ட். இது லைக் நம்ம நியூக்ளியர் சாப்டரில் படிச்சிருப்போம். ஆல்ஃபா டிகே, பீட்டா டிகே, அப்புறம் நியூக்ளியர் ஃபிஷன். இது மூலமாக ஒரு ஆட்டமை, ஒரு எலமெண்ட்டோட ஆட்டமை இன்னொரு எலமெண்ட்டோட ஆட்டமாக நம்ம மாற்ற முடியும்ல.
அதுதான் ஓகேவா. த மாஸ் ஆஃப் ஆட்டம் கேன் பி சேஞ்ச் இன்டு எனர்ஜி. லைக் ஐன்ஸ்டைன் ஈக்குவேஷன் இருக்குல்ல, இஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர். மாஸ் ஆஃப் ஆட்டம் நம்ம வந்து எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியும் ஓகேவா. தீஸ் ஆர் மாடர்ன் அட்டாமிக் தியரிஸ். ஓகே சரியா. சரி, அடுத்தது அப்ளிகேஷன் ஆஃப் அவகேட்ரோஸ் லா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து calculation ஆஃப் atomicity ஆஃப் elementary கேஸ். அதாவது ஒரு எலமெண்ட்ரி கேஸில் இருக்கிற அட்டாமிசிட்டி நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அட்டாமிசிட்டினா ஃபஸ்ட்டு என்னது? த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் present in its one molecule of the substance is called its atomicity. அதாவது இது வந்து டெஃபினிஷன். சிம்பிளாக நம்ம சொல்லணும் அட்டாமிசிட்டினா என்னன்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நேச்சுரலாக ஒரு எலமெண்ட் நார்மலாக அதோட ஸ்டேபிள் ஃபார்மில் இருக்கிறப்போ எத்தனை ஆட்டம்ஸாக கம்பைன் ஆகியிருக்கு, இதுதான் அட்டாமிசிட்டி. புரியுதா? ஒரு எலமெண்ட் நேச்சுரலாக நார்மல் ஸ்டேபிள் ஃபார்மில் இருக்கிறப்போ எத்தனை ஆட்டம்ஸாக கம்பைன் ஆகிருக்கோ அதுதான் அட்டாமிசிட்டி. சரியா? நாம் இப்போ வந்து ஆக்சிஜனோட அட்டாமிசிட்டி வந்து கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா. ஆக்சிஜனோட அட்டாமிசிட்டி வந்து நார்மலாக வந்து 2 தான் ஓகேவா. ஆக்சிஜன் வந்து மோனோ அட்டாமிக் ஸ்டேட்டில் இருக்காது, டை அட்டாமிக் ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஏன்னா மோனோ அட்டாமிக் ஸ்டேட்டில் இருக்கிறப்போ வந்து அது ஸ்டேபிளாக இருக்காது. அண்ட் அதே மாதிரி மோனோ அட்டாமிக் ஸ்டேட்டில் ஹைலி ரியாக்டிவ் ஓகேவா. அதனால் ஆக்சிஜன் எப்போவுமே டை அட்டாமிக் அதாவது O2 ஃபார்மில் தான் இருக்கும். சரியா? இதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரியா? ஓகே சரி ஓகே. நம்மளுக்கு வந்து ஒரு வாட்டர் மாலிகுலை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அதோட ஈக்குவேஷன் இப்படி தான் இருக்கும். நீங்கள் எப்போது யோசிச்சிருக்கீங்களா? வாட்டர் மாலிகுல் வந்து H2O தான். அப்போ வந்து H2 + ஆக்சிஜன் இதை ரியாக்ட் பண்ண வச்சாலே வாட்டர் மாலிகுல் கிடைக்குமே. ஆனால் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். எப்போவுமே வந்து 2H2 + O2 gives 2H2O அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. எதனால்? ஆக்சிஜன் வந்து மோனோட்டாமிக் ஸ்டேட்டில் இருக்காது. அப்படியே அது மோனோட்டாமிக் ஸ்டேட்டில் இருந்தால் உடனே வந்து இன்னொரு ஆட்டம் கூட கம்பைன் ஆயிரும். சரியா? அதனால தான் இந்த இடத்துல 2H2 + O2 gives 2H2O அப்படிங்கிறது தான் வாட்டர் மாலிகுலோட ஈக்குவேஷன். வாட்டர் மாலிகுல் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன், கெமிக்கல் ஈக்குவேஷன். சரியா? இப்போ இந்த இடத்துல இந்த வால்யூம் அப்படின்னு எழுதியிருக்கேன், இதை மட்டும் நான் அழிச்சிடுறேன். வால்யூம் வேண்டாம், மாலிகுல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதாவது இந்த 2H2 இருக்குல்ல, இந்த இடத்துல நம்ம எத்தனை மாலிகுல் எடுத்திருக்கோம்? 2 molecules ஆஃப் H2 எடுத்திருக்கோம். கரெக்டா? 2 molecules. இந்த O2ல எத்தனை மாலிகுல் எடுத்திருக்கோம்? ஒரே ஒரு மாலிகுல் தான் எடுத்திருக்கோம். கரெக்டா? 1 molecule ஆஃப் O2 எடுத்திருக்கோம். சரி, நம்மளுக்கு எத்தனை மாலிகுல் ஆஃப் வாட்டர் கிடைச்சிருக்கு? 2 molecule ஆஃப் வாட்டர் கிடைச்சிருக்கு. ஓகே சரியா? ஓகே, நான் எதை வச்சு இந்த 2 molecule 1 molecule சொன்னேன்னு புரியுதா? இந்த இடத்துல இந்த முன்னாடி இருக்குல்ல இந்த ஸ்டாய்கியோமெட்ரி, அதை வச்சு தான் சொன்னேன். ஓகேவா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா see here 2 molecule ஆஃப் H2O 2 molecule ஆஃப் H2O வந்து எனக்கு ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா எனக்கு 2 molecule ஆஃப் H2 அண்ட் 1 molecule ஆஃப் O2 வந்து எனக்கு தேவைப்பட்டிருக்கு. கரெக்டாக? இந்த இடத்துல 2 molecule ஆஃப் H2Oவை நான் ஃபார்ம் பண்ணுறதுக்கு எனக்கு 2 molecule ஆஃப் H2வும் 1 molecule ஆஃப் O2வும் வந்து எனக்கு தேவைப்பட்டிருக்கு. இப்போ எனக்கு 1 molecule ஆஃப் H2O வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா எத்தனை molecule ஆஃப் H2 அண்ட் எத்தனை molecule ஆஃப் O2 தேவைப்படும்? 1 molecule ஆஃப் H2 அண்ட் half molecule ஆஃப் O2. இது கரெக்டா? ஏன்னா ஆல்ரெடி எனக்கு 2 molecule வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு 1 molecule ஆஃப் O2 எடுத்திருக்கோம். அப்போ 1 molecule ஆஃப் H2O எனக்கு ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஆக்சிஜன் வந்து half molecule தானே எனக்கு தேவைப்படும். கரெக்டா? சரி, இப்போ இதை வச்சு நான் ஒன்று எழுத போகிறேன். என்னன்னா C அதாவது half molecule ஆஃப் O2 அப்படிங்கிறது என்னது? ஆல்ரெடி இந்த இடத்துல 1 molecule ஆஃப் O2 இருக்கு. இதில் half molecule தான் என்னது? 1/2 O2. ஒரே ஒரு ஆட்டம். கரெக்டா? புரியுதா? half molecule ஆஃப் O2 அப்படிங்கிறது 1 ஆட்டம். அப்போ எனக்கு 1 molecule ஆஃப் O2 அப்படிங்கிறது என்னது? 2 ஆட்டம்ஸ். புரியுதா? அப்போ ஆக்சிஜனோட அட்டாமிசிட்டி என்னது? 2 தான்.
புரியுதா? எப்போவுமே வந்து ஆக்சிஜனோட அட்டாமிசிட்டி என்னது 2 தான். புரியுதா? அடுத்தது வேப்பர் டென்சிட்டி. வேப்பர் டென்சிட்டி அப்படிங்கிறது டென்சிட்டி ஆஃப் கேஸ் அண்ட் டென்சிட்டி ஆஃப் H2ஓட ரேஷியோ தான் வந்து வேப்பர் டென்சிட்டி. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு வேப்பர் டென்சிட்டி ஃபார்முலா தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். சரியா? டேரெக்டாக வந்து வேப்பர் டென்சிட்டி ஒன்று கொஸ்டினில் கொடுப்பாங்க, இல்லை வேப்பர் டென்சிட்டி கேட்பாங்க. சரியா? அதனால வேப்பர் டென்சிட்டி ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. மோலார் மாஸ் டிவைடட் பை 2 இதுதான் வேப்பர் டென்சிட்டி ஃபார்முலா. ஓகேவா? எந்தெந்த இடத்துல ஃபார்முலா படிக்கணும், எந்தெந்த இடத்துல நீங்கள் கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்து தான் நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? ஏன்னா வேப்பர் டென்சிட்டி வந்து உங்களுக்கு டேரெக்டாகவே ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். சரி. அண்ட் அதே மாதிரி வேப்பர் டென்சிட்டியை வந்து நம்ம ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது கிராம் மாலிகுலர் வால்யூம். கிராம் மாலிகுலர் வால்யூம்னா ஒன்றும் இல்லை, ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் 1 mole ஆஃப் ஐடியல் கேஸ் ஆக்குப்பை பண்ணக்கூடிய வால்யூம் தான் கிராம் மாலிகுலர் வால்யூம். சரியா? இஃப் இன் கேஸ் தியரி பேஸ்ட் கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அவ்வளோதான். சரி, அடுத்தது ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ். சரி, ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டம். த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் அன் எலிமெண்ட் விச் மே ஆர் மே நாட் ஹாவ் இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் கால்ட் அன் ஆட்டம். ஸோ நம்மளுக்கு தெரியும் ஒரு எலிமெண்ட்டோட ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் தான் ஆட்டம். ஓகே, இந்த ஆட்டம் வந்து டிபெண்ட்டாக இருக்கலாம், இல்லை இண்டிபெண்ட்டாக கூட இருக்கலாம். எப்படி வந்து இண்டிபெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்டாமிசிட்டி 1 இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ், அதாவது ஆட்டம்ஸ். ஓகேவா? அட்டாமிசிட்டி 1 இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் லைக் இந்த ஹீலியம், நியான், ஆர்கான், இந்த மாதிரியான நோபல் கேஸஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்கும்? மோனோ அட்டாமிக் ஸ்டேட்டில் தான் இருக்கும். கரெக்டாக? இந்த O2, H2 இதுதான் வந்துட்டு அட்டாமிசிட்டி. இதுக்கெல்லாம் வந்து அட்டாமிசிட்டி 2. இதெல்லாம் வந்து டிபெண்ட். பட் இந்த ஹீலியம், நியான் இந்த மாதிரியான நோபல் கேஸஸ் வந்து இண்டிபெண்ட். ஓகேவா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. சரியா? ஏன்னா ரெண்டுமே இருக்குல்ல, இண்டிபெண்ட்டும் இருக்குது, டிபெண்ட்டும் இருக்குது. ஓகே, அடுத்தது மாலிக்யூல். The smallest particle of a substance, element or compound which is capable of independent existence is called molecule. ஸோ நம்மளுக்கு தெரியும் 2 அல்லது அதுக்கு மேலே இருக்கிற ஆட்டம்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து கெமிக்கலி ஒன்றா சேர்ந்து இருக்கிறது தான் மாலிக்யூல். ஓகேவா? இந்த ரெண்டும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சரி, இப்போ இந்த மாலிக்யூல்ஸில் பார்த்தீங்கன்னா ஹோமோ அட்டாமிக் மாலிகூல்ஸ் அண்ட் ஹெட்ரோ அட்டாமிக் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்குது. ஹோமோ அட்டாமிக் மாலிகூல்ஸ் அப்படின்னா these molecules are made up of the atoms of the same element. அதாவது ஹோமோ அட்டாமிக் மாலிகூல் அப்படிங்கிறது சேம் எலிமெண்ட்டோட ஆட்டம்ஸ் ஒன்றா சேர்ந்து இருக்கிறது. லைக் இங்கே பாருங்க, இந்த ஹைட்ரோஜன் H2 இந்த இடத்துல ரெண்டுமே வந்து ஹைட்ரஜன் ஆட்டம் தானே, ஹைட்ரஜன் எலிமெண்ட்டோட ஆட்டம் தானே, சேம் எலிமெண்ட்டோட ஆட்டம்ஸ் ஒன்றா இருக்கிறது தான் ஹோமோ அட்டாமிக் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா மோனோ அட்டாமிக், டயாட்டாமிக், ட்ரையாட்டாமிக், டெட்ராட்டாமிக், பாலியாட்டாமிக்னு சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் இருக்குது. மோனோ அட்டாமிக்ங்கிறது ஒரே ஒரு ஆட்டம், டயாட்டாமிக்ங்கிறது 2 ஆட்டம் சேர்ந்து இருக்கிறது, ட்ரையாட்டாமிக்ங்கிறது 3 ஆட்டம் சேர்ந்து இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே எப்படி இருக்குது? சேம் எலிமெண்ட்டோட ஆட்டம்ஸ் தான் இருக்குது. இப்போ ஓசோனில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனோட ஆட்டம் தானே இருக்குது, அண்ட் பாஸ்பரஸ் ஆட்டம் தான் 4மே இருக்குது. கரெக்டா? புரியுதா? இதுதான் வந்து ஹோமோ அட்டாமிக் மாலிகுல். ஹெட்டிரோ அட்டாமிக் மாலிகுல் அப்படின்னா these molecules are made up of atoms of different எலிமெண்ட்ஸோட ஆட்டம்ஸ் வந்து கம்பைன் ஆயிருக்கும். சரியா? இப்போ இந்த இடத்துல பாருங்க H2O, அதாவது 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன். ஓகேவா? ஒன்று வந்து ஆக்சிஜன் எலிமெண்ட், இன்னொன்று வந்துட்டு ஹைட்ரஜன் எலிமெண்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸோட ஆட்டம்ஸ் வந்து கம்பைன் ஆயிருக்கிறது. ஓகே, இந்த H2O வந்து ட்ரையாட்டாமிக் மாலிகுல். அண்ட் அதே மாதிரி NH3 3 ஹைட்ரஜன் ஆட்டமும் ஒரு நைட்ரஜன் ஆட்டமும் இருக்கு. கரெக்டா? இது வந்து டெட்ராட்டாமிக் மாலிகுல். ஓகேவா? புரியுதா? ஹோமோ அட்டாமிக்னா என்ன, ஹெட்ரோ அட்டாமிக்னா என்னன்னு சொல்லிட்டு. சரி, அடுத்தது அட்டாமிக் மாஸ். அட்டாமிக் மாஸ் அப்படின்னா ஒரே ஒரு ஆட்டமோட மாஸ் தான், ஒரே ஒரு சிங்கிள் ஆட்டமோட மாஸ் தான் அட்டாமிக் மாஸ். சரியா? இந்த அட்டாமிக் மாஸ் வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் டிஃபர் ஆகும். சரியாப்பா? அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன பார்ட்டிகல், கண்ணுக்கே தெரியாத ஒரு சின்ன பார்ட்டிகல். கரெக்டா? ஸோ அதோட மாஸை வந்து நம்ம டைரக்டாக ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். ஓகேவா? இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ரிலேட்டிவ் மாஸ் மெத்தடை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? ஸோ இந்த அட்டாமிக் மாஸை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் மாஸை ரிலேட்டிவாக வச்சு மற்ற ஆட்டம்ஸோட
அட்டாமிக் மாஸை கண்டுபிடிக்க போறோம். சரியா? ஸோ இதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இந்த கார்பன் 12. கார்பன் பார்த்தோம்னா 3 ஐசோடோப் இருக்கு. 12, 13, 14 அப்படின்னு சொல்லிட்டு 3 ஐசோடோப் இருக்கு. கரெக்டா? இதுல இந்த கார்பன் 12 இருக்குல்ல, அந்த ஐசோடோப் எடுக்கிறாங்க. எடுத்து அந்த கார்பன் 12 ஐசோடோப்பை 12 பார்ட்ஸா பிரிக்கிறாங்க. சொல்றது புரியுதா? கார்பன் 12 ஐசோடோப்பை 12 பார்ட்ஸா பிரிக்கிறாங்க. சரியா? 12 பார்ட்ஸா பிரிச்சு அதுல 1 பார்ட் இருக்கு இல்லையா, அதை 1 யூனிட் அப்படின்னு எடுக்கிறாங்க. சரியா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? கார்பன் 12 ஐசோடோப்பை 12 பார்ட்ஸா பிரிச்சு அதுல ஒரு பார்ட்டை எடுத்து ஒரு யூனிட் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. சரியா? ஸோ இந்த கார்பன் 12ஓட அந்த 12 பார்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டை தான் AMU அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு சொல்றோம். சரியா? 1 AMU வந்து அப்ராக்சிமேட்டா அதோட வேல்யூ பார்த்தோம்னா 1.66 into 10⁻⁻24 கிராம். இது யாரோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்பன் 12 வந்து 12 பார்ட்ஸா பிரிக்கிறோம்ல, அதுல இந்த ஒரு பார்ட்டோட வெயிட் தான் இந்த AMU. சரியா? ஸோ இதை ரெஃபரன்ஸா வச்சு, இதை ரிலேட்டிவா வச்சு மற்ற ஆட்டம்ஸோட மாஸை வந்து கால்குலேட் பண்றாங்க. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? சரி, ஓகே. அடுத்தது ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோடோப்காக. ஐசோடோப் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கார்பன் வந்து 3 ஐசோடோப் இருக்கு. குளோரினுக்கு வந்து 2 ஐசோடோப் இருக்கும். ஒன்று 35, இன்னொன்று 37. ஸோ இந்த மாதிரி 2 ஐசோடோப் இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி 2 ஐசோடோப் இருக்கிற 2-3 ஐசோடோப் இருக்கிறதுனால அதோட ஆவரேஜ் மாஸை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு தான் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். சரியா? ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் வந்து ஐசோடோப்காக மட்டும்தான். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, கார்பன் இருக்குல்ல, அதோட ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிக்க போறோம். இந்த ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் மூலமா நம்மளுக்கு என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஐசோடோப் மோஸ்ட் அபண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன், இதுல வந்து புரோட்டான் எல்லாமே சேமா இருக்கும், நியூட்ரான் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும், இதுல 6, 7, 8 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொன்னேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் 12 இருக்குல்ல, இதோட ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 98.8 இருக்கு. சரியா? கார்பன் 13 ஐசோடோப் வந்து 1.10 இருக்கு. கார்பன் 14 பார்த்தீங்கன்னா 2 into 10⁻⁻10. ஓகேவா? ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு ரிலேட்டிவ் அபண்டன்ஸ். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட் AMU என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு 12, 13, 14. சரி, அண்ட் உங்க எல்லாருக்கும் தெரியும்ல இந்த AMU வந்து எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, லைக் புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் இதோட 2 மாசையும் சேர்த்து தான் சொல்றோம். புரோட்டான் 6 இருக்கு, நியூட்ரான் 6 இருக்கு. அதனால கார்பன் 12 ஐசோடோப்க்கு AMU வந்து 12. 13ல வந்து புரோட்டான் 6, நியூட்ரான் வந்து 7, அதனால AMU வந்து 13. ஓகேவா? புரியுதுல்ல? சரி, இப்போ ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் ஆஃப் கார்பன் 12 இன்டூ AMU ஆஃப் கார்பன் 12. அதாவது கார்பன் 12 ஐசோடோப் இருக்குல்ல, இதோட ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் கூட அந்த கார்பன் 12 ஐசோடோப்போட AMUவை மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணிட்டு பிளஸ் அடுத்த ஐசோடோப் இருக்குல்ல கார்பன் 13, இதோட ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் இருக்குல்ல இந்த 1.10, இது கூட அதோட AMUவை மல்டிப்ளை பண்ணணும். நான் சொல்றது புரியுதா? ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு ஐசோடோப் எடுக்கணும், அதோட ரிலேட்டிவ் அபண்டன்ஸை அதோட AMU கூட மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி அடுத்த ஐசோடோப்போட ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் கூட அந்த ஐசோடோப்போட AMUவை மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு ஐசோடோப் இருக்கு. இப்போ இந்த இடத்துல கார்பன் 14 இருக்கு இல்லையா, ஸோ அதை என்ன பண்ணணும், அதோட ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் கூட AMUவை மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி 3ஐயும் வந்து ஆட் பண்ணி 100ஆல டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் வந்து கிடைக்கும். புரியுதா? ஸோ இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 12.0U வரும். இந்த லைன் வந்து தேவையில்லை, இது வந்து உங்களுக்கு பிரித்து காட்டணுங்கிறதுக்காக நான் வரைஞ்சி வச்சது, இது தேவையில்லை. ஓகேவா? சரி, ஸோ இந்த நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஐசோடோப்போட ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் கூட அதோட AMUவை மல்டிப்ளை பண்ணி 3ஐயும் ஆட் பண்ணும்போது ஆட் பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். அதுதான் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். சரியா? ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். இப்போ இந்த கார்பன் ஐசோடோப்போட ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் வந்து என்னது? 12. இது மூலமா நம்மளுக்கு என்ன தெரியுது? மோஸ்ட் அபண்டன்ட் எது அப்படிங்கிறது தெரியுது. மோஸ்ட் அபண்டன்ட் எது? இந்த கார்பன் 12 ஆட்டம் தான்.
ஓகேவா? உங்களுக்கு இதுலயே தெரியும் ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து 1.10 இருக்கு, இது 2 × 10⁻⁻10 இருக்கு. ஓகே, இதுதான் 98.8 இருக்கு. அப்போ எது மோஸ்ட் அபண்டன்ட்? கார்பன் 12. உங்களுக்கு ஆன்சர்ல என்ன வந்திருக்கு? 12. புரிஞ்சுதா? ஓகே. அடுத்தது கிராம் அட்டாமிக் மாஸ். கிராம் அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறது 1 மோல் ஆஃப் எலமெண்ட்டை கிராம்ஸ்ல ரெப்ரசன்ட் பண்றது தான் கிராம் அட்டாமிக் மாஸ். புரியுதா? 1 மோல் ஆஃப் எலமெண்ட்டை 1 மோல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த மோல் கான்செப்ட்ல பார்ப்போம். ஓகேவா? 1 மோல் ஆஃப் எலமெண்ட்டை கிராம்ல ரெப்ரசன்ட் பண்றது தான் கிராம் அட்டாமிக் மாஸ். அண்ட் இந்த வேல்யூ வந்து நியூமெரிக்கலி எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதோட ஏஎம்யூக்கு ஈக்குவலா இருக்கும். சரியா? இது ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ இந்த மோல் கான்செப்ட் பார்க்கும்போது புரியும். ஓகேவா? அடுத்தது மாலிகுலார் மாஸ். மாலிகுலார் மாஸ் அப்படிங்கிறது ஒரு மாலிகுலோட மாஸ். இப்போ CH4 அப்படிங்கிறது ஒரு மாலிகுல், கரெக்டா? ஒரு கார்பன் இருக்கு, 4 ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ இதோட மாஸை வந்து நம்ம சொல்றதா மாலிகுலார் மாஸ். ஆட்டம்ங்கிறது ஒரே ஒரு சிங்கிள் ஆட்டமோட மாஸ் சொல்றது. மாலிகுல் அப்படிங்கிறது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆட்டம் சேர்ந்து இருந்துச்சுன்னா அதோட மாஸ் சொல்றது மாலிகுலார் மாஸ். ஓகேவா? புரியுதுல்ல? ஓகே, இப்போ இந்த CH4ஓட மாஸ் பார்த்தீங்கன்னா 16 AMU. இப்போ அட்டாமிக் மாஸ் யூனிட்ல ரெப்ரசன்ட் பண்ணணும்னா 16 AMUவா நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இது வந்து இங்க நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த 16 AMUங்கிறது கிராம் அட்டாமிக் மாஸ். இது எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா அவங்க கிளியரா சொல்லியிருக்காங்க 1 மோல் ஆஃப் எலமெண்ட்டை கிராம்ல எக்ஸ்பிரஸ் பண்றது கிராம் அட்டாமிக் மாஸ். அண்ட் அது வந்து நியூமெரிக்கலி எதுக்கு ஈக்குவலா இருக்கும், அதோட ஏஎம்யூக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ இந்த மாதிரி CH4 நான் 1 மோல் எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதோட மாஸ் வந்து அந்த 1 மோல் எடுக்கிறேன் அப்படின்னா அதை நான் வந்து கிராம்ல ரெப்ரசன்ட் பண்றது கிராம் அட்டாமிக் மாஸ். அண்ட் அது நியூமெரிக்கலி எதுக்கு ஈக்குவலா இருக்கும், அதோட மாஸ் யூனிட் அட்டாமிக் மாஸ் யூனிட்க்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ இந்த 16 அப்படிங்கிறது 16 AMU 16 கிராம் ரெண்டுலையுமே ரெப்ரசன்ட் பண்ணலாம்ல. ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல். அவங்க சொல்லியிருக்காங்க நியூமெரிக்கலி ஈக்குவல் டு இட்ஸ் AMU. புரியுதா? ஓகே. கிராம் மாலிகுலார் மாஸ். கிராம் மாலிகுலார் மாஸ்னா ஒன்றும் இல்லை, அதே மாதிரி மாலிகுலோட மாஸ் 1 மோல் ஆஃப் மாலிகுலோட மாஸை கிராம்ல எக்ஸ்பிரஸ் பண்றது கிராம் மாலிகுலார் மாஸ். ஓகேவா? அவ்வளோதான். இதில் ரொம்ப வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான் இதெல்லாம். சரி, இப்போ அடுத்தது மெயின் கான்செப்ட் மோல் கான்செப்ட் வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் ஆக்டிவாக எல்லாத்தையுமே லிசன் பண்ணணும். சரியா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ அடுத்து மோல் கான்செப்ட். மோல்னா என்னது? இப்போ நம்ம டெய்லி லைஃப்ல நிறைய யூனிட்ஸ் வந்து யூஸ் பண்றோம், கரெக்டா? கவுண்ட் பண்றதுக்கு நிறைய யூனிட்ஸ் யூஸ் பண்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 டசன் அப்படிங்கிறது 1 டசன் அப்படின்னா என்னது? 12 கவுண்ட், கரெக்டா? 12 அப்படின்னு அர்த்தம். 1 டசன் அப்படின்னா 12 அப்படின்னு அர்த்தம். இப்போ கடைக்கு போயிட்டு 1 டசன் ஆப்பிள் கொடுங்க அப்படின்னு கேட்டா 12 ஆப்பிள்ஸ் கொடுப்பாங்க, கரெக்டா? அதே மாதிரி இப்போ 1 டசன் புக்ஸ் கொடுங்கன்னு கேட்டா 12 புக்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ 1 டசன் அப்படிங்கிறது எப்படி 12 கவுண்டோ அதே மாதிரி இந்த ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் அயான்ஸ் இருக்குல்ல, இதை கவுண்ட் பண்றதுக்கு ஒரு மோல் அப்படின்னா இவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்றதுக்கு கொண்டு வந்த யூனிட் தான் இந்த மோல் கான்செப்ட். ஓகேவா? புரியுதா நான் சொல்றது? சரி, ஓகே. இந்த 1 மோல் அப்படிங்கிறது இவ்வளோ பார்ட்டிகல்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இப்போ நம்ம AMU இருக்குல்ல, AMU கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம், கார்பன் 12 ஆட்டமே எடுத்தோம். அதே மாதிரி இவங்க என்ன பண்ணாங்கன்னா கார்பன் 12 இருக்கு இல்லையா, அதை 1 மோல் எடுத்துக்கிட்டாங்க, அது 12 கிராம். இது எப்படி 12 கிராம் அப்படின்னா இங்க நம்ம இப்ப பார்த்துட்டு வந்தோம். கிராம் அட்டாமிக் மாஸ்ல என்ன பார்த்தோம், 1 மோல் ஆஃப் எலிமெண்ட்டை கிராம்ஸ்ல சொல்றதுதான் கிராம் அட்டாமிக் மாஸ். அண்ட் அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும், அதோட ஏஎம்யூக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அப்போ கார்பன் வந்து பெரு மோல் எடுக்கிறோம் அப்படின்னா அதோட ஏஎம்யூ என்னது, கார்பன் 12ஓட ஏஎம்யூ என்னது, 12 தானே? கார்பன் 12ஓட ஏஎம்யூ என்னது, வெயிட், இந்த இடத்துல என்ன இருக்கு, கார்பன் 12 ஐசோடோப்போட ஏஎம்யூ என்னது, 12. கிராம் அட்டாமிக் மாஸ்ல நான் என்ன சொன்னேன், 1 மோல் ஆஃப் எலமெண்ட்டை கிராம்ல சொல்றது கிராம் அட்டாமிக் மாஸ். அதோட நியூமரிக்கல் வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும், ஏஎம்யூக்கு ஈக்குவலா இருக்கும். அதை தான் இங்க பண்ணியிருக்கான். சரியா? கார்பன் 12 ஆட்டம் இருக்கு இல்லையா, அதை வந்து 12 கிராம் பெர் மோல், அதாவது ஒரு மோல் எடுக்கிறாங்க, அது 12 கிராம். அதை ஒரே ஒரு சிங்கிள் கார்பன் ஆட்டம் இருக்கும் இல்லையா, அதோட மாஸ் இன் கிராம்ஸோட டிவைட் பண்றாங்க. அதோட மாஸை கிராம்ஸ்ல எடுத்து அதை டிவைட் பண்றாங்க.
டிவைட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னா இந்த ஆன்சர் கிடைச்சது, which is 6.022 into 10 to the power 23 atoms per mole கிடைச்சது. ஓகேவா? நான் சொல்றது புரியுதா? கார்பன் 12 ஆட்டம் இருக்கு இல்லையா, அது 1 மோல் எடுத்தாங்க, அதோட வெயிட் வந்து 12 கிராம். அதை வந்து ஒரே ஒரு சிங்கிள் கார்பன் ஆட்டம் இருக்கு இல்லையா, அதோட வெயிட் இன் கிராம்ஸோட டிவைட் பண்ணி அவங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சதுன்னா இந்த மாதிரி 6.022 into 10 to the power 23 ஆட்டம் பெர் மோல் கிடைச்சிது. ஸோ இது மூலமா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எந்த ஒரு எனிதிங், எந்த ஒரு ஆட்டம் மாலிக்யூல் எது வேணாலும் எடுத்துக்கோங்க, அயான்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கோங்க, அதை நீங்க 1 மோல் எடுத்தீங்கன்னா அதுல இவ்வளோ பார்ட்டிகிள்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகேவா? இந்த நம்பர் தான் அவகேட்ரோ நம்பர், NA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவகேட்ரோ நம்பர் ஆர் கான்ஸ்டன்ட். புரியுதா? சரி, ஓகேப்பா. எப்படி இது வந்து கரெக்டா இருக்கு? இப்போ கார்பனுக்கு எடுத்ததுனால இந்த ஆன்சர் வந்துச்சு, மற்ற எலமெண்ட்டுக்கும் இதே மாதிரி தான் ஆன்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ப்ரூஃப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன், அதை சால்வ் பண்ணுங்க, அந்த ஆன்சர் எக்ஸாக்டா இதே தான் வரும். நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ இவங்க வந்து கார்பன் 12க்கு எடுத்திருக்காங்க, நான் என்ன பண்ண போறேன், வெயிட், நைட்ரஜன் இருக்குல்ல அதை எடுக்க போறேன். சரியா? நைட்ரஜன் எடுக்கலாம், கொடுக்குறேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, கமெண்ட்ல ஆன்சர் சொல்லணும். நைட்ரஜன் இருக்கு இல்லையா, அதை எடுக்கலாம். ஓகே, நைட்ரஜனோட மாஸ் என்னது, 14 கிராம் பெர் மோல் எடுத்து அதை வந்து என்ன பண்ண போறேன்னா, ஒரே ஒரு நைட்ரஜன் ஆட்டம் இருக்கு இல்லையா, அதோட மாஸ் இன் கிராம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2.325 into 10 to the power -23. சரியா? இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இதை சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போறீங்க. அந்த ஆன்சர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா அப்ராக்சிமேட்டா இந்த வேல்யூ தான் வரும். சரியா? அப்ராக்சிமேட்டா இதே வேல்யூ தான் வரும். நீங்க வேணா சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா? புரியுதா? ஸோ நீங்க வந்து 1 மோல் என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க, ஆட்டம்ஸோ மாலிகுல்ஸோ அயான்ஸோ எனிதிங், எந்த எலமெண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க. 1 மோல் எடுத்தீங்கன்னா அதுல இவ்வளோ பார்ட்டிகிள்ஸ் தான்பா இருக்கும். புரியுதா? ஓகேவா? சரியா? இப்போ எப்படி 1 டசன்ங்கிறது 12 அப்படின்னு சொல்றோமோ, 1 மோல் அப்படிங்கிறது அவகேட்ரோ நம்பர், அதாவது இந்த வேல்யூ, இவ்வளோ பார்ட்டிகிள்ஸ் இருக்கும், இவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கும், இவ்வளோ மாலிகுல்ஸ் இருக்கும், இவ்வளோ அயான்ஸ் இருக்கும். சரியா? 1 மோல் நீங்க எனிதிங், எந்த எலமெண்ட் பண்ணாலும் எடுங்க, இதுதான் இருக்கும். ஸோ 1 மோல் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் 6.022 into 10 to the power 23 பார்ட்டிகிள்ஸ். சரியா? புரிஞ்சுதா? ஓகே, இப்போ இங்க பாருங்க, 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் நான் எடுக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா 6.022 into 10 to the power 23 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? 1 மோல் ஹைட்ரஜன் ஆட்டம்ல எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கவுண்ட் தான் இருக்கும். சரியா? அதே மாதிரி 1 மோல் ஹைட்ரஜன் மாலிக்யூல் எடுக்கிறேன், which means H2 இருக்கு இல்லையா, H2 வந்து 1 மோல் எடுக்கிறேன். அதுல எவ்வளவு மாலிக்யூல்ஸ் இருக்கும்னு பாத்தீங்கன்னா இதே கவுண்ட் மாலிக்யூல்ஸா இருக்கும். புரிஞ்சுதுல? கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். ஓகேவா? என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கிளியராக எடுக்க முடியுமோ அவ்வளோ கிளியராக நான் எடுக்கிறேன். ஸோ 1 மோல் ஆஃப் சோடியம் அயான்ஸ் எடுக்கிறோம். அதில் எவ்வளோ அயான்ஸ்பா இருக்கும், எவ்வளோ பார்ட்டிகிள்ஸ்பா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 6.022 into 10 to the power 23. சரியாப்பா? அதே மாதிரி 1 மோல் ஆஃப் நான் எலக்ட்ரான் எடுக்கிறேன், எலக்ட்ரான்ஸை 1 மோல் எடுக்கிறேன். அதில் எவ்வளோ நம்பர் பார்ட்டிகிள்ஸ் இருக்குன்னா இந்த நம்பர் தான். புரியுதா? காட் இட்? குட். ஓகே, நெக்ஸ்ட், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 மோல் இருக்குல்ல, 1 மோலை இன் டேர்ம்ஸ் ஆஃப் வால்யூம்ல சொன்னேன் அப்படின்னா, 1 மோல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வால்யூம்ல 22.4 லிட்டர் அட் NTP. சரியா? அதே மாதிரி 1 மோலை இன் டேர்ம்ஸ் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ்ல சொன்னேன்னா அந்த அவகேட்ரோ நம்பர். சரியா? புரியுதா? இதுவே இன் டேர்ம்ஸ் ஆஃப் மாஸ்ல சொல்றேன் அப்படின்னா 1 கிராம் ஆஃப் ஆட்டம் ஆஃப் எலமெண்ட், லைக் இப்போ கார்பனுக்கு வந்து 12 கிராம், சோடியம்க்கு வந்து 23 கிராம் மாஸ். ஓகேவா? அதுவே வந்து மாலிகுல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து இப்போ H2O வந்து 18 கிராம், CO2க்கு 44 கிராம். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், 1 மோல் ஆஃப் எலமெண்ட்டை கிராம்ஸ்ல எழுதுறது கிராம் அட்டாமிக் மாஸ், அதோட நியூமரிக்கல் வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும், AMUக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ 1 மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸை இன் டேர்ம்ஸ் ஆஃப் மாஸ்ல சொல்லணும் அப்படின்னா 1 கிராம் ஆஃப் ஆட்டம் ஆஃப் எலமெண்ட் வந்து அந்த ஆட்டமோட மாஸ். இதுவே மாலிகுலோட வெயிட்ல சொல்றோம்னா அதோட மாஸ்.
ஃபார்முலா மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னா ஒன்றும் இல்லை, லைக் இந்த கிறிஸ்டல் NaCl மாதிரி கிறிஸ்டல் ஃபார்ம் இருக்கும்ல, அதோட மாஸ் தான் ஃபார்முலா மாஸ், வேற ஒன்றும் இல்லை. NaCl மாதிரியான சப்ஸ்டன்ஸ், ஓகேவா, அதோட மாஸ் சொன்னோன்னா அதுதான் வந்து ஃபார்முலா மாஸ். பார்த்தீங்கன்னா NaCl, CaCO3 இதெல்லாம் கிறிஸ்டலின் ஃபார்ம்ல இருக்கும், ஓகேவா, இதோட மாஸ். புரியுதா? அவ்வளோதான், சிம்பிள். இது வந்து கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க சொல்லிடுவாங்க 1 mole ஆஃப் இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூமில் கொடுத்துருந்தாங்கன்னா 22.4 லிட்டர் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதுவே பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த நம்பர் யூஸ் பண்ணணும், ஓகேவா, புரியுதா? இதுவே மாஸில் சொல்லியிருந்தாங்க, இன் டர்ம்ஸ் ஆஃப் மாஸில் சொல்லியிருந்தாங்கன்னா அதோட அட்டாமிக் மாஸை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான், இல்லை மாலிகுலர் மாஸை யூஸ் பண்ணிக்க வேண்டியது. காட் இட்? ஓகே. அடுத்தது சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். 1 mole ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது 6.022 × 10⁻23 ஆட்டம்ஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன், 1 mole அப்படின்னாலே இந்த வேல்யூ தான். அது ஆட்டம்ஸ், மாலிக்யூல்ஸ், அயான்ஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம், கரெக்டா? அதே மாதிரி மோல்ஸ் ஆஃப் அன் எலிமெண்ட் கண்டுபிடிக்கணும், எலிமெண்ட்டோட மோல்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மாஸ் ஆஃப் தி எலிமெண்ட் டிவைடட் பை அட்டாமிக் மாஸ், அந்த எலிமெண்ட்டோட அட்டாமிக் மாஸ். மாஸ் ஆஃப் 1 ஆட்டம் கண்டுபிடிக்கணும்னா அட்டாமிக் மாஸ் டிவைடட் பை 6.022 × 10⁻23. இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மேலே பார்த்தோம்ல, இங்கே என்ன பண்ணியிருக்கோம், அட்டாமிக் மாஸ் டோட்டல் அட்டாமிக் மாஸ் டிவைடட் பை ஒரு ஆட்டமோட மாஸ் தானே எழுதியிருக்கோம். ஒரு சிங்கிள் ஆட்டமோட மாஸ் எழுதி அதுலேருந்து வர ஆன்சர் வந்து என்னது, அந்த நம்மளோட அவகேட்ரோ நம்பர் 6.022 × 10⁻23. இப்போ எனக்கு ஒரு சிங்கிள் ஆட்டமோட எனக்கு மாஸ் தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இது இந்த சைடு கொண்டு வந்து இது இந்த சைடு கொண்டு போகலாமா, கிறிஸ்கிராஸ் மெத்தட். புரியுதா? எனக்கு இது தேவை, இது தெரியாது, ஆனால் எனக்கு இது தெரியும், கரெக்டா? ஃபார்முலா படி அட்டாமிக் மாஸ் டிவைடட் பை 1 மாஸ், அதாவது 1 ஆட்டமோட மாஸ் ஈக்குவல் டு அவகேட்ரோ நம்பர். எனக்கு இது வேணும் அப்படின்னா இது இந்த சைடு கொண்டு வந்து இந்த சைடு கொண்டு போகலாமா, அதுதான் அங்கே எழுதியிருக்கேன். புரியுதா? சரி. அதே மாதிரி 1 mole ஆஃப் மாலிக்யூல்ஸ் அப்படிங்கிறது என்னது, அதே நம்பர், அதே பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் மாலிக்யூல்ஸ், அதே அவகேட்ரோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் தான் இருக்கும், ஓகே. மோல்ஸ் ஆஃப் அ காம்பவுண்ட் அப்படின்னா இங்கே வந்து எலமெண்ட் எழுதிருங்க, இங்கே காம்பவுண்ட்னா என்னது, NaCl, CH4 இதெல்லாம் வந்து காம்பவுண்ட்ஸ், கரெக்டா? இந்த காம்பவுண்ட்ஸோட மோல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அந்த மாஸ் ஆஃப் காம்பவுண்ட் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் ஆர் மோலார் மாஸ். மோலார் மாஸ்னாலும் மாலிகுலர் மாஸ்னாலும் ஒன்று தான், மோலும் மாலிகுலும் ஒன்று தானே. இங்கே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 1 mole ஆஃப் மாலிகூல்ஸ்னா 6.022 × 10⁻23 மாலிக்யூல்ஸ். இது என்னது, 1 மோலோட வேல்யூ. அப்போ மோலார் மாஸ், மாலிகுலர் மாஸ் எல்லாமே சேம் தான், சரியா? ஓகே. அடுத்தது வால்யூம் ஆக்குபைட் பை 1 mole ஆஃப் அ கேஸ் அட் NTP. ஸோ NTPயில் 1 mole ஆஃப் கேஸ் ஆக்குபை பண்ணுற வால்யூம் என்னது, 22.4 லிட்டர். இது எல்லாமே தெரியும், ஜஸ்ட் நான் வந்து எழுதியிருக்கேன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், நீங்கள் பார்த்த உடனே ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஓகே. சரி, இப்போ இது பாருங்கள். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி மோலார் மாஸ் கொடுத்துருக்காங்க, சரியா? நம்பர் ஆஃப் மோல்ஸ், மோலார் மாஸ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. மாஸ் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் அண்ட் மோலார் மாஸை நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் கிடைக்கும். புரியுதா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் கூட மோலார் மாஸை மல்டிப்ளை பண்ணும்போது மாஸ் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் கிடைக்கும், ஓகேவா? அண்ட் தென் இந்த மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸோட மோலார் மாஸை டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைக்கும், சரியா? புரியுதா? மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் கூட மோலார் மாஸை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், சரியா? இது ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்னென்னா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்குல்ல, நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொஷினை கொடுத்துருவாங்க. இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸையும் அவகேட்ரோ நம்பர் விச் இஸ் இந்த 6.022 × 10⁻23 அந்த நம்பரை வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் கிடைக்கும். புரியுதா? நம்பர் ஆஃப் மோல்ஸையும் இந்த அவகேட்ரோ நம்பரையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் கிடைக்கும். இதுவே நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் கூட இந்த அவகேட்ரோ நம்பரை நீங்கள் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைக்கும், சரியா? புரியுதா? அண்ட் தென்
அடுத்தது வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸை 22.4 லிட்டர் கூட மல்டிப்ளை பண்ணும்போது நம்பர் ஆஃப் மோல்ஸ் அண்ட் 22.4 லிட்டர் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வால்யூம் இன் லிட்டர்ஸில் கிடைக்கும். சரியா? நம்பர் ஆஃப் மோல்ஸை இந்த 22.4 லிட்டர் கூட மல்டிப்ளை பண்ணும்போது. இதுவே வால்யூம் இன் லிட்டரை வால்யூம் கொடுத்துருப்பாங்க, அது கூட 22.4 லிட்டரை நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான் இதை எழுதியிருக்கேன். சரியா? ஓகேல? ஓகே. அடுத்தது கொஸ்டின்ஸ். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கால்குலேட் தி மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் ஆஃப் சில்வர். அதாவது சில்வரோட ஒரே ஒரு சிங்கிள் ஆட்டமோட மாஸ் கேட்குறாங்க. நம்ம கார்பனுக்கு யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம்ல அவகேட்ரோ நம்பர், அதே மாதிரி ஒரு சிங்கிள் ஆட்டமோட மாஸ் கேட்குறாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் ஃபார்முலா சொன்னேன், மாஸ் ஆஃப் தி எலிமெண்ட் டிவைடட் பை அவகேட்ரோ நம்பர். ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம், அந்த அவகேட்ரோ நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு 12 கிராம் பெர் மோல் கார்பன் 12 டிவைடட் பை கார்பனோட மாஸ் எடுத்திருந்தோம். கரெக்டாக 1.99 × 10⁻23 அப்படின்னு எடுத்து அவகேட்ரோ நம்பர் வந்து கண்டுபிடிச்சோம். இப்போ எனக்கு இது தேவை, விச் மீன்ஸ் சில்வர் ஆட்டமோட ஒரே ஒரு அட்டாமிக் மாஸ், ஒரே ஒரு ஆட்டமோட மாஸ் தேவைன்னா என்ன பண்ணணும்? நான் சொன்ன மாதிரி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. அந்த சில்வர் ஆட்டமோட மாஸ் டிவைடட் பை அவகேட்ரோ நம்பர். ஓகேவா? அட்டாமிக் மாஸ் என்னது சில்வருக்கு 108 அண்ட் அவகேட்ரோ நம்பர் வந்து 6.022 × 10⁻23. ஸோ இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரே ஒரு சிங்கிள் ஆட்டமோட மாஸ் கிடைக்கும். சில்வரோட சிங்கிள் ஆட்டமோட மாஸ் என்னது 1.793 × 10⁻23. இப்போ இந்த இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த 108 கூட 1.793 × 10⁻22 இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டிவைட் பண்ணி பாருங்கள், இந்த ஆன்சர் வரும். அப்ராக்சிமேட்டாக இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு வரும். ஓகேவா? டிவைட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி. சரி, அடுத்தது 1 மாலிகுல் ஆஃப் நாப்தலினோட மாஸ் கேட்குறாங்க. ஒரே ஒரு சிங்கிள் மாலிகுல் ஆஃப் நாப்தலின் மாஸ் கேட்குறாங்க. ஓகேவா? சரி, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கும் அதே மாதிரி தான், மாலிகுல் அதாவது மாலிகுலார் மாஸ் ஆஃப் தி எலிமெண்ட் டிவைடட் பை அவகேட்ரோ நம்பர். ஸோ இந்த நாப்தலினோட மாலிகுலார் மாஸ் என்னது? கார்பனுக்கு 12, 10 கார்பன் இருக்குது, ஹைட்ரஜனுக்கு 1 × 8. ஓகேவா? டோட்டலாக 128 வரும், 128 கிராம். ஓகே, நாப்தலினோட மாஸ் வந்து என்னது 128 கிராம். அது கூட அவகேட்ரோ நம்பரை நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மாலிகுலோட மாஸ் கிடைக்கும். ஓகேவா? 1 மாலிகுல் ஆஃப் நாப்தலினோட மாஸ் உங்களுக்கு கிடைக்கும். புரியுதா? சரி, இந்த மாதிரியெல்லாம் நீட்டில் கொஸ்டின் வராது, உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இந்த கொஸ்டின்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் என்னது? கால்குலேட் தி நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் 11.2 லிட்டர் ஆஃப் ஆக்சிஜன் அட் NTP. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் கேட்குறாங்க. பார்ட்டிகிள்ஸ்னால் என்னது? மாலிக்யூல்ஸ், ஆட்டம், அயான்ஸ், அதுதான் பார்ட்டிகிள்ஸ். சரியா? சரி, ஓகேப்பா. இந்த மாதிரி நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னு நான் சொன்னேன், நம்பர் ஆஃப் மோல்ஸ் கூட அவகேட்ரோ நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் கிடைக்கும்ல. இப்போ நம்ம மேலே பார்த்துட்டு வந்தோம்ல, வெயிட், இந்த இடத்துல நம்பர் ஆஃப் மோல்ஸ் கூட அவகேட்ரோ நம்பர் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கூட அவகேட்ரோ நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் கிடைக்கும். சரி, இப்போ இந்த இடத்துல நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் ஒரு ஹிண்ட் பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க, 11.2 லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி இங்கே பார்த்தோம், வால்யூம் அண்ட் லிட்டரை 22.4 லிட்டரோட டிவைட் பண்ணும்போது நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைக்கும். புரியுதா? அப்போ என்ன பண்ணலாம், அவங்க கொடுத்துருக்கிற அந்த வால்யூம் அண்ட் லிட்டரை 22.4 லிட்டரோட நம்ம வந்து டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு நம்பர் ஆஃப் மோல் கிடைக்கும். எவ்வளோ? 0.5 மோல். சரியா? நம்பர் ஆஃப் மோல் என்னது இப்போ 0.5. சரி, ஓகே. இப்போ அடுத்து நம்ம வந்து நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். சரி, இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும், 1 மோல் ஆஃப் O2 தான் 6.022 × 10⁻23 மாலிக்யூல்.
1 mole ஆஃப் எனிதிங் அந்த அவகேட்ரோ நம்பர் தானே இருக்கும்னு நம்ம சொன்னோம். ஸோ O2 வந்து 1 mole எடுத்தோம்னா இவ்வளோ மாலிகூல்ஸ் இருக்கும். நம்ம கிட்ட வந்து 0.5 mole இருக்கு. புரியுதா நான் சொல்றது? 1 mole ஆஃப் O2ல தான் அவகேட்ரோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். நம்ம கிட்ட எவ்வளோ மோல் இருக்கு? கொஸ்டின்ல கொடுத்தபடி 0.5 mole தான் இருக்கு. அப்போ 1 mole ஆஃப் O2 வந்து 6.022 × 10⁻23 மாலிகுல்னா 0.5 mole ஆஃப் O2 என்னது? ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். கரெக்டாக? அப்போ 6 அந்த அவகேட்ரோ நம்பர் கூட 0.5 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் கிடைக்கும். 3.01 × 10⁻23 மாலிக்யூல். புரியுதா? சரி, இப்போ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் கிடச்சிருச்சு. அடுத்தது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், ஆக்சிஜன் வந்து 2 ஆக்சிஜனாக சேர்ந்து தான் இருக்கும். அட்டாமிசிட்டி ஆக்சிஜனுக்கு என்ன சொன்னேன்? 2. 2 ஆட்டம்ஸ் இருக்கு. அப்போது இந்த நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் கூட நான் 2 மல்டிப்ளை பண்ணால் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கிடச்சிரும்ல. அப்போ 2 × 3.01 × 10⁻23 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 6.02 × 10⁻23 ஆட்டம்ஸ் இருக்கும். இதை நீங்கள் டைரெக்டாக கூட ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட்? சரி, ஓகே. இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கலாம். கால்குலேட் தி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங். ஸோ இங்கே கொடுத்துருக்குற இந்த எலிமெண்ட்டோட நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? 52 mole ஆஃப் AR. ஆர்கானோட 52 mole ஆஃப் ஆர்கானோட நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 1 mole ஆஃப் ஆர்கனில் வந்து அவகேட்ரோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். கரெக்டாக? 1 mole எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் அவகேட்ரோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், மாலிக்யூல், அயான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். கரெக்டாக? அப்போது அவங்க 52 mole கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை. ஓகேவா? இது கூட 52 mole நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் வந்துடும். என்னது? 3.13 × 10⁻25 ஆட்டம்ஸ். புரியுதா? சரி, இப்போ இந்த செகண்ட் கொஸ்டின் அண்ட் தேர்ட் கொஸ்டின் இருக்குல்ல, இது உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஸ்டின். நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? அண்ட் இந்த செகண்ட் கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா 52U கொடுத்துருக்காங்க, விச் இஸ் 52 AMU. அண்ட் அதே மாதிரி இது 52 கிராமில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்து ஆன்சர் பண்ணணும். சரியா? ஓகே, அடுத்தது பர்சன்டேஜ் கம்போசிஷன் அப்படின்னா ஒரு காம்பவுண்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டும் பை மாஸ் என்ன ப்ரொபோர்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் பர்சன்டேஜ் கம்போசிஷன். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு வாட்டர் மாலிக்யூல் வந்து எடுக்க போகிறேன், H2O. சரியா? இப்போ இந்த வாட்டர் மாலிக்யூலில் எதனாலலாம் இந்த வாட்டர் மாலிக்யூல் ஆயிருக்கு? ஹைட்ரஜன் எலமெண்ட் அண்ட் ஆக்சிஜன் எலமெண்ட். கரெக்டாக? இந்த 2 எலமெண்ட்னால வாட்டர் மாலிக்யூல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. கரெக்டாக? இப்போ இந்த இடத்துல வந்து பர்சன்டேஜ் கம்போசிஷன் அப்படிங்கிறது வாட்டரோட டோட்டல் மாஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஹைட்ரஜன்லேருந்து வருது, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஆக்சிஜன்லேருந்து வருது அப்படின்னு சொல்கிறது தான் பர்சன்டேஜ் கம்போசிஷன். புரியுதா? இந்த வாட்டரோட டோட்டல் மாஸ் இருக்குல்ல, அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஹைட்ரஜன்லேருந்து வருது, எவ்வளோ பர்சன்டேஜ்லேருந்து ஆக்சிஜன்லேருந்து வருது அப்படின்னு சொல்கிறது தான் பர்சன்டேஜ் கம்போசிஷன். ஸோ இந்த பர்சன்டேஜ் கம்போசிஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மாஸ் ஆஃப் தி எலமெண்ட் இன் காம்பவுண்ட். அதாவது இப்போ H2Oவில் வந்து 2 எலமெண்ட் இருக்கா? இப்போ வந்து ஒரு எலமெண்ட்டோட பர்சன்டேஜ் கம்போசிஷன் இது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதோட மாஸ் என்னவோ அதை எழுதணும். இப்போ ஹைட்ரஜன் வந்து 1. கரெக்டாக? மாஸ் வந்து அட்டாமிக் மாஸ் வந்து ஹைட்ரஜனுக்கு 1. 2 இருக்குது, 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு இல்லையா? அப்போ 2. அப்போது 2 பை மோலார் மாஸ் ஆஃப் தி காம்பவுண்ட். H2Oட மோலார் மாஸ் என்னது? 18 கிராம். கரெக்டாக? அப்போது 18 × 100 என்ன வரும்? 11.2% வரும். ஓகேவா? அப்போ ஹைட்ரஜன் வந்து 11.2%, டோட்டல் வாட்டர் மாலிக்யூலோட வெயிட் இருக்குல்ல, அது 11.2% வந்து ஹைட்ரஜன்லேருந்து வருது. அடுத்தது வந்து ஆக்சிஜன் இருக்குல்ல, இதோட பர்சன்டேஜ் கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா அதோட மாஸ் என்னது? 16 கிராம். கரெக்டாக? 16 டிவைடட் பை டோட்டல் மாஸ் வந்து 18 கிராம் × 100. இப்போ இதை சால்வ் பண்ணும்போது 89.6% வரும். ஸோ 89.6% வந்து ஆக்சிஜன்லேருந்து வருது. H2Oவில் ஆக்சிஜன்லேருந்து 89.6% வந்து வாட்டர் மாலிக்யூல் வரும். ஓகேவா? புரியுதா? சரி, ஓகே. இப்போ இந்த கொஷனில் என்ன கேட்குறாங்க? பர்சன்டேஜ் கம்போசிஷன் கேட்டிருக்காங்க காப்பர் பைரேட்ஸ்க்கு. கரெக்டாக? தனித்தனியாக காப்பர், அயான், சல்ஃபர் இந்த 3க்கும் வந்து தனித்தனியாக நீங்கள் கண்டுபிடிக்கணும்.
ஓகேவா, பர்சன்டேஜ் கம்போசிஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா மோலார் மாஸை கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேவா, மோலார் மாஸ் கண்டுபிடிச்சா தானே அதை வச்சு டிவைட் பண்ண முடியும். சரி பார்த்தீங்கன்னா காப்பருக்கு வந்து 63.5 தான் மோலார் மாஸ், ஐ மீன் அதோட மாஸ் வந்து அட்டாமிக் மாஸ் வந்து அதுதான். அண்ட் அதே மாதிரி அயனுக்கு வந்து 55.8, சல்ஃபருக்கு வந்து 32, 2 சல்ஃபர் இருக்கிறதுனால 2 × 32. ஓகேவா, ஸோ டோட்டலாக ஆட் பண்ணும்போது 183.3 வரும். சரி, இப்போ தனித்தனியாக ஒவ்வொருத்துக்கும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இப்போ காப்பருக்கு கண்டுபிடிக்கணும்னா அதோட மாஸை மோலார் மாஸில் டிவைட் பண்ணி 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டாக? ஸோ பார்த்தீங்கன்னா காப்பர் 63.5 டிவைட் பை 183.3 × 100. ஸோ ஆன்சர் வந்து 34.64% கிடைக்குது. அதே மாதிரி அயனுக்கு வந்து 55.8 டிவைட் பை 183.3 × 100, ஆன்சர் வந்து 30.44%. அதே மாதிரி சல்ஃபர் 64 எப்படி வந்துச்சு? 32 × 2. ஓகேவா, 64 டிவைட் பை 183.3 × 100, 34.91%. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா? டோட்டலாக என்ன இருக்கும்? 100% இருக்கும். இந்த 100%ல் காப்பர் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, அயன் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, சல்ஃபர் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, அதுதான். ஓகேவா, காப்பர் வந்து 34.6% இருக்குது, அயன் வந்து 30.4% இருக்குது, சல்ஃபர் வந்து 34.9% இருக்குது. அவ்வளோதான். சரியாப்பா, புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. ஃபெரிக் சல்ஃபேட் இஸ் யூஸ்ட் இன் வாட்டர் அண்ட் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் அண்ட் இன் ரிமூவல் ஆஃப் சஸ்பெண்டட் impurities. Its empirical formula is Fe2SO4 thrice. Calculate the mass percentage of iron, sulfur and oxygen in this compound. இப்போ இந்த இடத்துல உங்க கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னா அயன், சல்ஃபர், ஆக்சிஜனோட மாஸ் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஃபெரிக் சல்ஃபேட்டில் அயன் இருக்குது, சல்ஃபர் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. இதோட தனித்தனியாக மாஸ் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. பட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பெரிய கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? இந்த மாதிரி பெரிய கொஸ்டினாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ரீட் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியலனா நீங்கள் என்ன பண்ணணும்னா லாஸ்ட்டில் போயிட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். இந்த இடத்துல லாஸ்ட்டாக என்ன கேட்டிருக்காங்க? கால்குலேட் தி மாஸ் பர்சன்டேஜ். இப்போ மாஸ் பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. இந்த மேலே இருக்கிறது தேவையே இல்லாதது. இந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்க? ஃபெரிக் சல்ஃபேட் வந்து வாட்டர் அண்ட் சீவேஜ் ட்ரீட்மெண்ட்லையும் அண்ட் ரிமூவல் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ்லையும் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது தேவையா? டேரெக்டாக ஃபெரிக் சல்ஃபேட், இதில் அயன், சல்ஃபர், ஆக்சிஜன் இதோட மாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லலாம். பட் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி தான் கொஸ்டின் கொடுப்பாங்க. சரியா? சரி, ஓகே, இப்போ கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ஃபெரிக் சல்ஃபேட்டோட மோலார் மாஸ் வந்து கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஃபெரஸோட மாஸ் வந்து என்னது? 55.8. அதை நான் 56 அப்படின்னு எடுத்திருக்கேன். ஓகேவா, கேல்குலேஷன் ஈஸியாக வரணும்னு சொல்லிட்டு 56 எடுத்திருக்கேன். ஸோ 2 அயான் இருக்குது. ஸோ 2 × 56 ப்ளஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா SO4 thrice, SO4 ஹோலா த்ரைஸ். ஓகேவா, ஆக்சிஜனுக்கு மட்டும் கிடையாது, ஹோலா த்ரைஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? சல்ஃபர் வந்து 32, ஆக்சிஜனுக்கு வந்து 16 மாஸ், 4 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ 16 × 4. அதுக்கப்புறமா டோட்டலாக × 3 பண்ணணும். சரியா? ஸோ இதை கேல்குலேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 400 வரும். மோலார் மாஸ் என்னது? 400. இப்போ தனித்தனியாக கண்டுபிடிச்சிடலாமா? ஃபஸ்ட்டு அயனுக்கு கண்டுபிடிக்கணும்னா 56 × 2 டிவைட் பை 400 × 100, ஆன்சர் வந்து 28%. ஓகேவா? அடுத்து சல்ஃபர் வந்து 3 இருக்குது. ரெண்டுக்குமே சேர்த்து தானே இருக்குது. அப்போ சல்ஃபர் 3 தானே. 32 × 3 டிவைட் பை 400. புரியுதா? இந்த சல்ஃபருக்கு 24%. அடுத்தது ஆக்சிஜன். இன்சைடில் 4 இருக்குது, அவுட் சைடில் 3 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து 16 × 4 அப்புறமா × 3. ஓகேவா, இது ஈஸியாக இருக்கும் கேல்குலேட் பண்ணுறதுக்கு. ஸோ ஆன்சர் வந்து 48%. ஸோ டோட்டலாக 100%ல் ஃபெரஸ் வந்து 28% இருக்குது. விச் மீன் அயன் வந்து 28% இருக்குது, சல்ஃபர் வந்து 24% இருக்குது, ஆக்சிஜன் வந்து 48% இருக்குது. புரியுதா? ஓகே, இப்போ அடுத்தது வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா. கெமிக்கல் ஃபார்முலால 2 டைப் இருக்கு. ஒன்று எம்பிரிக்கல் ஃபார்முலா, இன்னொன்று மாலிகுலர் ஃபார்முலா. சரியா? இதில் மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னா ஒரு காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸோட ஆக்சுவல் நம்பரை வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுறது மாலிகுலர் ஃபார்முலா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பென்சின் வந்து என்னது? C6H6. கரெக்டா? அதாவது பென்சின்ல வந்து 6 கார்பன் இருக்கும், 6 ஹைட்ரஜன் இருக்கும். கரெக்டா? அதுதான் C6H6. அதாவது இந்த இடத்துல இந்த காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அதை வச்சு எழுதுறதா வந்து மாலிகுலர் ஃபார்முலா. புரியுதா நான் சொல்றது? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் இருக்குல்ல, குளுக்கோஸ் அதில் பார்த்தீங்கன்னா 6 கார்பன் இருக்கும்,
12 ஹைட்ரஜன் இருக்கும் ப்ளஸ் 6 ஆக்சிஜன் இருக்கும். கரெக்டா? அதனால நம்ம அதை எப்படி எழுதுறோம்? C6H12O6. இது வந்து மாலிகுலர் ஃபார்முலா. புரியுதா? இதுவே எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படின்னா இந்த மாலிகுலர் ஃபார்முலா இருக்குல்ல, இப்போ C6H6 இருக்கு அப்படின்னா இதோட சிம்பிளஸ்ட் ரேஷியோ. ஓகேவா? சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோ. ஓகேவா? மாலிகுலர் ஃபார்முலாவோட சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோவில் எழுதுறது எம்பிரிக்கல் ஃபார்முலா. இப்போது இந்த C6H6ல காமனான நம்பர் என்னது? 6. ஸோ ரெண்டையுமே நான் 6ஆல் டிவைட் பண்ணும்போது இது 1 இது 1. அப்போது C1H1. இது வந்து இந்த மாலிகுலர் ஃபார்முலாவோட எம்பிரிக்கல் ஃபார்முலா. புரியுதா? இந்த C1H1 அப்படிங்கிறது எம்பிரிக்கல் ஃபார்முலா. புரியுதாப்பா? இப்போது அதே மாதிரி பியூட்டேன் எடுக்கிறோம். பியூட்டேனுக்கு பார்த்தீங்கன்னா 4 கார்பன் இருக்கும், 10 ஹைட்ரஜன் இருக்கும். C4H10. இது வந்து மாலிகுலர் ஃபார்முலா. இதுவே எம்பிரிக்கல் ஃபார்முலாவாக இதை எழுதணும் அப்படின்னா இதோட சிம்பிளஸ்ட் ரேஷியோ. ரெண்டுலேயுமே வந்து 2 காமனா. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணும்போது இது 2 இது 5. அப்போது C2H5 அப்படிங்கிறது இதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா. புரியுதா? அதே மாதிரி மாலிகுலர் ஃபார்முலா மாஸ், எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் அப்படின்னு சொன்னால் இந்த மாலிகுலர் ஃபார்முலா இருக்கிற இப்போ C6H12O6ன்னு இருக்குன்னா இதோட ஆக்சுவல் மாஸ். அதே மாதிரி எம்பிரிக்கல் ஃபார்முலா, இதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா என்னது? CH2O. கரெக்டா? இதோட மாஸ் சொன்னோன்னா அது எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ். புரியுதா? என்ன சொல்கிறேன்னு புரியுதா? இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஃபார்முலா மாலிகுலர் ஃபார்முலா மாஸ் சொல்ல போகிறோம். 6 கார்பன் இருக்குது. கார்பனோட மாஸ் என்னது? 12 × 6 ப்ளஸ் 12 × 1 ப்ளஸ் 16 × 6. ஓகேவா? ஸோ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா அது மாலிகுலர் ஃபார்முலா. இதுவே இந்த இடத்துல ஒரே ஒரு கார்பன் இருக்குது. அப்போது 12 ப்ளஸ் 2 ஹைட்ரஜன் இருக்கும், 2 × 1 ப்ளஸ் ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் 16. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா அது எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ். புரியுதா? ஓகே. அண்ட் அதே மாதிரி இந்த காமன் ரேஷியோ எடுக்கிறோம்ல ரெண்டுலேயுமே, இப்போ C6H12O6 இருக்குது அப்படின்னா இதில் வந்து காமன் டேர்ம் வந்து 6. கரெக்டாக? 6ஆல் டிவைட் பண்ணி தான் நம்ம எம்பிரிக்கல் ஃபார்முலா எழுதுகிறோம். ஸோ இந்த 6 அப்படிங்கிற காமன் ரேஷியோ இருக்குல்ல, அதை N அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுவோம். ஓகேவா? N காமன் ஃபேக்டர். ஓகேவா? சரியாப்பா? அண்ட் இன்னொரு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மாலிகுலர் ஃபார்முலா ஈக்குவல் டு எம்பிரிக்கல் ஃபார்முலா இன்டு N ஃபேக்டர். இது என்னன்னு புரியுதா உங்களுக்கு? இது என்னன்னு தெரியுதா? விச் இஸ் இப்போ உங்களுக்கு மாலிகுலர் ஃபார்முலா இருக்குது, எம்பிரிக்கல் ஃபார்முலா கொடுத்து மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா N ஃபேக்டரை வச்சு உங்களால் ஈஸியாக சொல்ல முடியும். இப்போ அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பென்சின் எடுக்கிறோம். பென்சின் வந்து C6H6. கரெக்டாக? இப்போ இந்த இடத்துல காமன் ஃபேக்டர் வந்து என்னது? 6. இந்த C6H6ல இந்த பென்சீனில் காமன் ஃபேக்டர் என்னது? 6. இப்போ இந்த இடத்துல இதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா என்னது? CH. அண்ட் CH × 6 காமன் ஃபேக்டர் எழுதணும் அப்படின்னா என்ன வரும்? C6H6. இதோட மாலிகுலர் ஃபார்முலா. புரியுதா? அவ்வளோதான். சரி, இதெல்லாம் கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதனால சொல்கிறேன். சரி, இப்போ வந்து கொஷின் சால்வ் பண்ணலாமா? ஸோ உங்களுக்கு கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்து எம்பிரிக்கல் ஃபார்முலா அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா வந்து கேட்பாங்க. சரியா? அது எப்படி வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். த மாலிகுலர் மாஸ் ஆஃப் அன் ஆர்கானிக் காம்பவுண்ட் இஸ் 78. ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டோட மாலிகுலர் மாஸ் கொடுத்துருக்காங்க 78 அண்ட் இட்ஸ் பெர்சன்டேஜ் கம்போசிஷன் இஸ் 92.4% கார்பன், 7.6% ஹைட்ரஜன். டிட்டர்மைன் தி மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் தி காம்பவுண்ட். இப்போ அவங்க நம்மக்கிட்ட மாலிகுலர் ஃபார்முலா கேட்குறாங்க. இதை கண்டுபிடிக்கலாமா? இப்போது மாலிகுலர் ஃபார்முலா நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எம்பிரிக்கல் ஃபார்முலாவை கண்டுபிடிச்சி அதில் N ஃபேக்டரை சப்ஸ்டியூட் பண்ணால் மாலிகுலர் ஃபார்முலா கிடைக்குமா? கிடைக்கும்ல. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும் அண்ட் அதே மாதிரி N ஃபேக்டரும் கண்டுபிடிக்கணும். சரியா? கண்டுபிடிக்கலாமா? சரி, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 ஃபார்முலா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். இந்த ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டுபிடிச்சாதான் உங்களுக்கு எம்பிரிக்கல் ஃபார்முலா கிடைக்கும்.
அண்ட் அந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதோட மாஸை சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு என் ஃபேக்டர் கிடைக்கும். என் ஃபேக்டரோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ். சரியா? ஏன்னா அவங்க கொஸ்டினில் மாலிகுலர் மாஸ் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ அதையும் எம்பிரிக்கல் ஃபார்முலாவோட மாஸையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என் ஃபேக்டர் கிடைக்கும். அந்த என் ஃபேக்டரை வச்சு மாலிகுலர் ஃபார்முலாவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கல்ல அந்த பர்சன்டேஜ் கம்போசிஷன், இதை வந்து தனித்தனியாக கார்பன் அண்ட் ஹைட்ரஜனுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்காங்க, அந்த இதை வச்சு அதோட அட்டாமிக் மாஸால் டிவைட் பண்ணணும். கொஷினில் இந்த கார்பனோட பர்சன்டேஜ் கம்போசிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை இந்த கார்பனோட அட்டாமிக் மாஸால் டிவைட் பண்ணணும். சரியா? டிவைட் பண்ணிங்கன்னா இதோட ரிலேட்டிவ் ஆட்டம்ஸ் கிடச்சிரும். அதே மாதிரி ஹைட்ரஜனோட பர்சன்டேஜ் கம்போசிஷன் இருக்குல்ல, அதால் ஹைட்ரஜனோட மாஸை வந்து நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா அதோட அதோட ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து கிடச்சிரும். சரியா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கார்பனுக்கு என்னது 92.4% டிவைட் பை கார்பனோட மாஸ் என்னது 12. சரியா? ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 7.7 வரும். அண்ட் அதே மாதிரி ஹைட்ரஜன் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ்? 7.6. ஹைட்ரஜனோட மாஸ் என்னது 1. இப்போது அதை சால்வ் பண்ணும்போது 7.6 வரும். இப்போ அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரெண்டு நம்பர் இருக்குல்ல, கார்பன் அண்ட் ஹைட்ரஜனில் நீங்கள் டிவைட் பண்ணி கிடச்ச ஆன்சர் இருக்குல்ல, இந்த ரெண்டு நம்பரில் எது வந்து ஸ்மால் வேல்யூ அப்படின்னு பார்க்கணும். இதுதானே இங்கே ஸ்மால் வேல்யூ. ஸோ இதை வந்து ரெண்டு நம்பராலையும் நம்ம டிவைட் பண்ணணும், ரெண்டு நம்பர் கூடயும் டிவைட் பண்ணணும். 7.7 கூட 7.6 டிவைட் பண்ணணும். அதே மாதிரி 7.6 கூட 7.6 டிவைட் பண்ணணும். ரெண்டு நம்பரில் எது ஸ்மால் நம்பரோ அந்த நம்பரை ரெண்டாலையும் நம்ம டிவைட் பண்ணணும், ரெண்டு நம்பர் கூடயும் நம்ம டிவைட் பண்ணணும். சரியா? ஸோ டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சரோட சிம்பிளஸ்ட் ரேஷியோ எடுக்கணும். புரியுதா? இந்த நம்பரை வச்சு நீங்கள் டிவைட் பண்ணுறப்போ இதில் ஒரு ஆன்சர் வரும், இதில் ஒரு ஆன்சர் வரும். அந்த நம்பரோட சிம்பிளஸ்ட் ரேஷியோ நீங்கள் எடுக்கணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து ஹோல் நம்பர் ரேஷியோவாக இல்லை, ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரெண்டு நம்பர்ஸ், இந்த ரெண்டு நம்பர்ஸையும் நான் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 1 வந்து நம்ம கண்டுக்க வேணாம், அதை விட்டுருங்க. இது 10 ஆகும், இதுவும் 10 ஆகுமா? ஸோ இதோட ரேஷியோ என்னது? 1 கிடைக்கும். சிம்பிளஸ்ட் ரேஷியோ 1 கிடைக்குமா? அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன தெரியுது? சிம்பிளஸ்ட் ரேஷியோ சொன்னால் அது என்னது? எம்பிரிக்கல் ஃபார்முலா. அப்போ கார்பனுக்கும் 1, ஹைட்ரஜனுக்கும் 1. அப்போ C1H1 அப்படிங்கிறது எம்பிரிக்கல் ஃபார்முலா. அவங்க கொடுத்துருக்குற அந்த காம்பவுண்டோட எம்பிரிக்கல் ஃபார்முலா என்னது? C1H1. இப்போ என்ன பண்ணணும்னா இதோட மாஸ் கண்டுபிடிக்கணும். இதோட மாஸ் என்னது? கார்பனுக்கு 12, ஹைட்ரஜனுக்கு 1. அப்போ 12 + 1 13. இது எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ். சரியா? ஸோ இதை கொண்டு போயிட்டு இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? அந்த காமன் ஃபேக்டர் வந்து கண்டுபிடிக்க போகிறோம், n. சரியா? ஸோ அவங்க வந்து மாலிகுலர் மாஸ் கொடுத்துருக்காங்க 78 டிவைடட் பை 13. 78 டிவைடட் பை 13. ஸோ ஆன்சர் வந்து 6 வரும். காமன் ஃபேக்டர் வந்து 6. இப்போ இதை வந்து நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா, எம்பிரிக்கல் ஃபார்முலா இன்டூ n. கரெக்டாக? எம்பிரிக்கல் ஃபார்முலாவில் இந்த n-ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு மாலிகுலர் ஃபார்முலா கிடச்சிரும். அப்போது இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா என்னது? C1H1 இன்டூ 6 என்ன வரும்? C6H6. இதுதான் மாலிகுலர் ஃபார்முலா. புரிஞ்சுதா? அவ்வளோதான், ரொம்ப ஈஸி இது. சரி, அடுத்த கொஷின். இந்த கொஷின் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் யுவர் ஆன்சர். ஓகேவா? ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் ஆன்சர் சொல்லுங்கள். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாலிகுலர் மாஸ் கொடுக்கல, மாலிகுலர் ஆர் மோலார் மாஸ் வந்து கொடுக்கல. அதுக்கு பதிலாக வேப்பர் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. வேப்பர் டென்சிட்டி ஃபார்முலா என்னது? அதை மட்டும் வேணால் நான் இங்கே சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரியா? வேப்பர் டென்சிட்டி ஃபார்முலா என்னது? நம்ம பார்த்தோம்ல, மோலார் மாஸ் டிவைடட் பை 2. இதுதான் வேப்பர் டென்சிட்டி. கரெக்டாக? இங்கே இவங்க வேப்பர் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வேப்பர் டென்சிட்டி கூட 2-வை மல்டிப்ளை பண்ணால் மோலார் மாஸ் கிடைக்கும். அதை வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஓகே. ஸோ அடுத்தது ஸ்டாய்கியோமெட்ரி ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்.
ஸோ ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் என்ன இருக்கும்? ரியாக்டன்ட், ப்ராடக்ட் இருக்கும். கரெக்டா? இந்த ரியாக்டன்ட்ல இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட்ஸ் ஆர் எலிமெண்ட்ஸில் எல் அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா N2G அப்படின்னு போட்டிருக்கேன்னா அந்த மாதிரி எல் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா லிக்விட். இதுவே G அப்படின்னு இருந்துச்சுன்னா அது கேஸ். சரியா? எஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா சாலிட். SOL அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா சொல்யூஷன். ஓகேவா? இந்த சிம்பிள் போட்டிருந்தாங்கன்னா ஹீட்டிங். அண்ட் அதே மாதிரி இந்த டவுன் ஏரோ இருக்குல்ல ரியாக்ஷனில் அந்த எழுதியிருக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட்ஸில் இந்த மாதிரி டவுன் ஏரோ அப்படி இந்த மாதிரி போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் ப்ரிசிபிடேட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு அர்த்தம். சரியா? அண்ட் அதே மாதிரி அப் ஏரோ போட்டிருந்தாங்க அப்படின்னா கேஸ் ப்ரொடியூஸ் ஆகுது ஆர் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். சரியா? இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம சின்ன கிளாஸஸ்லேயே படிச்சிருப்போம். சரி, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அண்ட் அதே மாதிரி இந்த கேட்டலிஸ்ட், டெம்பரேச்சர், ப்ரெஷர், மீடியம் இது எல்லாத்தையும் இந்த ஏரோ இருக்குல்ல இதுக்கு மேலே எழுதுவோம். சரியா? இந்த ஹீட்டிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த ஹீட்டிங் அண்ட் இது எல்லாமே இந்த ஏரோவுக்கு மேலே எழுதுவோம். சரியா? இப்போ இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் பாருங்கள். நம்ம ஒரு அமோனியா ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். என்னென்னா யூஸ் பண்ணுறோம்? நைட்ரஜன், ஹைட்ரஜன். ஓகேவா? நைட்ரஜன் பக்கத்தில் G போட்டிருக்கா, கேஸ். ஓகே, நைட்ரஜன் கேஸ் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஹைட்ரஜன் கேஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த இடத்துல இந்த ஏரோ இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே டெம்பரேச்சர், ப்ரெஷர் அண்ட் கேட்டலிஸ்ட் தான் எழுதியிருக்கோம். இந்த இடத்துல இந்த ரெண்டும் கேட்டலிஸ்ட். ஓகேவா? அயன் அண்ட் மாலிப்டினம் கேட்டலிஸ்ட் அண்ட் டெம்பரேச்சர், ப்ரெஷர். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொடுத்து நம்ம அமோனியா ஃபார்ம் பண்ணுறோம். புரியுதா? இதுதான் ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன். சரியா? சரி, ஓகேப்பா. கெமிக்கல் ரியாக்ஷன், கெமிக்கல் ஈக்குவேஷன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஸ்டாய்கோமெட்ரினா என்ன? ஸ்டாய்கோமெட்ரி அப்படிங்கிறது இந்த ரியாக்டன் அண்ட் ப்ராடக்டில் இந்த எலிமெண்ட்க்கு முன்னாடி எழுதுகிற நம்பர் இருக்குல்ல அதுதான் என்னது? ஸ்டாய்கோமெட்ரி. இப்போ இந்த இடத்துல நைட்ரஜனுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, அப்போ 1 அப்படின்னு அர்த்தம். ஹைட்ரஜனில் என்ன இருக்குது? 3 அப்படின்னு இருக்கா, இதுதான் ஸ்டாய்கோமெட்ரி. புரியுதா? அதே மாதிரி இந்த 2 ஸ்டாய்கோமெட்ரி. புரியுதா? ஸ்டாய்கோமெட்ரி என்னன்னு தெரியுதா? அந்த மாலிகுலர் எலிமெண்ட்க்கு முன்னாடி நம்ம நம்பர் எழுதுறோம்ல அதுதான் ஸ்டாய்கோமெட்ரி. சரியா? ஓகே, அடுத்தது பேலன்சிங் கெமிக்கல் ஈக்குவேஷன். பேலன்சிங் கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது ரியாக்டன்ட் சைடு அண்ட் ப்ராடக்ட் சைடு ரெண்டு சைட்லையும் எலிமெண்ட்ஸ் சேமாக, எலிமெண்ட்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் சேமாக இருக்கிறது. அதாவது இப்போ ரியாக்டன்ட் சைடில் 4 ஆக்சிஜன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதே மாதிரி ப்ராடக்ட் சைட்லையும் 4 ஆக்சிஜன் இருக்கணும். சரியா? புரியுதா? இப்போ ரியாக்டன்ட் சைடில் 4 ஹைட்ரஜன் இருந்துச்சு அப்படின்னா ப்ராடக்ட் சைட்லையும் 4 ஹைட்ரஜன் இருக்கணும். புரியுதா? அது என்ன எலிமெண்ட் வேணாலும் இருக்கட்டும், ரியாக்டன்ட் சைடில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் நம்பர்ஸ், எவ்வளோ நம்பர்ஸ் ஆட்டம் இருக்கோ அதே நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் இந்த சைட்லையும் இருக்கணும். புரியுதா? ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ரெண்டு சைட்லையும் இருக்கணும். ப்ராடக்ட் சைட், ரியாக்டன்ட் சைட் அண்ட் ப்ராடக்ட் சைட் ரெண்டு சைட்லையும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கணும். புரியுதா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வாட்டர் மாலிகுல் ஃபார்ம் பண்ண போகிறோம். சரியா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 ஹைட்ரஜன் ப்ளஸ் 2 ஆக்சிஜன் இந்த ரெண்டையும் ரியாக்ட் பண்ண வச்சு வாட்டர் மாலிகுல் மேக் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ட் சைடு, ஓகே, ஃபஸ்ட்டு ரியாக்டன்ட் சைடு பார்க்கலாம். ரியாக்டன்ட் சைடில் 2 ஹைட்ரஜன் இருக்குது, 2 ஆக்சிஜன் இருக்குது. ஓகேவா? ஸோ அதை எழுதிடலாம். ரியாக்டன்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 ஹைட்ரஜன் இருக்குது, சாரி ரியாக்டன்ட் சைடில் 2 ஹைட்ரஜன் இருக்குது, 2 ஆக்சிஜன் இருக்குது. அதே மாதிரி ப்ராடக்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஹைட்ரஜன் இருக்குது, ஒரே ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது. 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் இருக்குது. இப்போ இது கரெக்டாக? இல்லை. ஈக்குவேஷன் பேலன்ஸ்டாக இல்லை. கரெக்டாக? ரியாக்டன்ட் சைடில் 2 ஆக்சிஜன் இருக்குது, பட் ப்ராடக்ட் சைடில் ஒரே ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது. அப்போது ஈக்குவேஷன் பேலன்ஸ்டாக இல்லை, நம்ம பேலன்ஸ் பண்ணணும். சரியா? எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அண்ட் அதே மாதிரி ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறப்போ நீங்கள் ஸ்டாய்கோமெட்ரி மட்டும்தான் சேஞ்ச் பண்ணணும். விச் மீன்ஸ் இந்த எலிமெண்ட் அந்த மாலிக்யூலுக்கு முன்னாடி எழுதுகிற நம்பரில் மட்டும்தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணுமே தவிர்த்து மாலிக்யூலில் கை வைக்கக்கூடாது. சரியா? இப்போ இந்த இடத்துல பார்த்த உடனே ரியாக்டன்ட் சைடில் 2 ஆக்சிஜன் இருக்குது, ப்ராடக்ட் சைடில் இல்லை. அப்போ நான் இங்கே O2 போட்டேன் அப்படின்னா 2 சைடும் ஈக்குவல் ஆயிடுச்சு. சரியா? இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. எப்போவுமே ஸ்டாய்கோமெட்ரி மட்டும்தான் சேஞ்ச் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல நான் 2 போட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்? இது வாட்டரே கிடையாது. கரெக்டாக? இது ஹைட்ரஜன் பெராக்சைடு.
ஓகேவா? டோட்டலாக அந்த ஈக்குவேஷனே சேஞ்ச் ஆயிரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாய்கோமெட்ரி மட்டும்தான் சேஞ்ச் பண்ணணும், மாலிக்யூலில் கை வைக்க கூடாது. சரி, இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து ரியாக்டன் சைடில் 2 ஹைட்ரஜன் இருக்குது, 2 ஆக்சிஜன் இருக்குது. பட் ப்ராடக்ட் சைடில் எனக்கு ஒரே ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சாரி வெயிட், H2 இல்லை தள்ளி எழுதிக்கலாம், H2 plus O2 gives, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 ஆக்சிஜன் இருக்கு இல்லையா ரியாக்டன் சைடில், அதனால ப்ராடக்ட் சைடில் எனக்கு 2 ஆக்சிஜன் வர்றதுக்கு நான் இந்த H2Oக்கு முன்னால் 2 அப்படிங்கிற நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ எனக்கு 2 ஆக்சிஜன் கிடச்சிரும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறமா ஹைட்ரஜன் வந்து 4 ஆயிடுச்சு. கரெக்டாக 4 ஹைட்ரஜன் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும், ரியாக்டன் சைட்லேயே நான் என்ன பண்ணுறேன், 2 ஹைட்ரஜனுக்கு முன்னாடி 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வந்து பேலன்ஸ்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ரியாக்டன் சைடில் 4 ஹைட்ரஜன் இருக்குது, அதே மாதிரி ப்ராடக்ட் சைட்லேயும் 4 ஹைட்ரஜன் இருக்குது. அதே மாதிரி ஆக்சிஜனும் ரியாக்டன் சைடில் 2 இருக்குது, ப்ராடக்ட் சைட்லேயும் 2 இருக்குது. அப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ்ட் ஆயிடுச்சு. புரியுதா? சரி, இப்போ அடுத்தது இந்த ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள், ரியாக்டன் சைடில் எனக்கு 3 கார்பன் இருக்குது, ப்ராடக்ட் சைடில் ஒரே ஒரு கார்பன் இருக்குது. 8 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே 2 ஹைட்ரஜன் தான் இருக்குது. இங்கே 2 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே 3 ஆக்சிஜன் இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து கார்பனை வந்து பேலன்ஸ் பண்ண போகிறேன். சரி, எழுதலாமா? ஸோ கார்பனை நான் வந்து பேலன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா C3H8 plus O2 gives CO2 plus H2O. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் வந்து கார்பனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நான் வந்து 3 போடுறேன், ஸ்டாய்கோமெட்ரி 3 போடுறேன். சரி, இப்போ பாருங்கள் இந்த இடத்துல கார்பன் வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சு, இந்த சைட் 3, இந்த சைட் 3. பட் நீங்கள் ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 3 2s are 6 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே ஒரு ஆக்சிஜன் இருக்குது. கரெக்டாக? இங்கே ஒரு ஆக்சிஜன் இருக்குது, 7 ஆக்சிஜன் இருக்குது. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் இந்த சைடு 8 இருக்குது, இந்த சைடு 2 இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹைட்ரஜனுக்கு இந்த முன்னாடி நான் 4 சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 8 ஹைட்ரஜன் வந்துச்சா, 4 2s are 8. கரெக்டாக? சரி, இப்போ ஹைட்ரஜனும் எனக்கு பேலன்ஸ் ஆயிடுச்சு, கார்பன் பேலன்ஸ் ஆயிடுச்சு, ஹைட்ரஜனும் பேலன்ஸ் ஆயிடுச்சு. சரி, அடுத்தது இப்போ ஆக்சிஜனுக்கு நான் வரப்போகிறேன். ரியாக்டன் சைடில் 2 ஆக்சிஜன் தான் இருக்குது. பட் ப்ராடக்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 2s are 6, இங்கே 4, மொத்தமாக 10 ஆக்சிஜன் இருக்குது. கரெக்டாக? அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த இடத்துல நான் 5 சப்ஸ்டியூட் பண்ணேன், ஸ்டாய்கோமெட்ரி 5 சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 10 ஆக்சிஜன் வந்துருச்சா? அவ்வளோதான். இப்போ பாருங்கள் பேலன்ஸ் ஆயிடுச்சு, 3 கார்பன் 3 கார்பன், 8 ஹைட்ரஜன் 8 ஹைட்ரஜன், 10 ஆக்சிஜன் 10 ஆக்சிஜன். ஓகேவா? இங்கே 4, இங்கே 6, 6 + 4 10. சரியா? புரிஞ்சுதா? சரி, இப்போ அடுத்தது இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களா? நீங்கள் இந்த கொஷினை பேலன்ஸ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியாக்டன் சைடில் லெஸ் நம்பர் ஆஃப் மாலிக்யூல் தான் இருக்குது, பட் ப்ராடக்ட் சைடில் நிறைய மாலிக்யூல்ஸ் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? இப்போ இதில் உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஸ்டாய்கோமெட்ரி வந்து கொஞ்சம் லார்ஜர் நம்பராக இருக்கும், லைக் 6 7 8 அந்த மாதிரி லார்ஜர் நம்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியணும். பார்த்தீங்கன்னா ரியாக்டன் சைடில் ஜிங்க் நைட்ரிக் ஆசிட் மட்டும்தான் இருக்குது. பட் ப்ராடக்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஜிங்க் இருக்குது, நைட்ரஸ் ஆக்சைடு இருக்குது, அண்ட் நைட்ரேட் இருக்குது. கரெக்டாக? ஸோ இவ்வளவும் இருக்குது, வாட்டர் மாலிகுல் இருக்குது. ஸோ அதனால் பார்த்து ஆன்சர் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம வந்து சில கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், ஹவு மெனி மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜன் ஆர் நீடட் டு ப்ரொடியூஸ் 8.2 moles ஆஃப் அமோனியா பை ரியாக்ஷன் வித் ஹைட்ரோஜன்? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 8.2 moles ஆஃப் அமோனியாவை நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எத்தனை மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜன் எனக்கு தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ அமோனியா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ரியாக்ஷன் என்னது? இதுதான். 1 mole ஆஃப் நைட்ரஜனை 3 mole ஆஃப் ஹைட்ரஜன் கூட நான் ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு 2 mole ஆஃப் NH3 கிடைக்குது. சரியா? சரி, ஓகே. இது மூலமாக நம்ம என்ன சொல்லிடலாம், 2 mole ஆஃப் NH3 கிடைக்கிறதுக்கு நான் 1 mole ஆஃப் நைட்ரஜனை யூஸ் பண்ணணும். அப்போ 8.2 moles ஆஃப் அமோனியா தேவைப்படும். ஐ மீன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய நைட்ரஜன் எவ்வளோ? ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை. கரெக்டாக? அதுதான் இங்கே பண்ணிக்க பாருங்கள்.
2 mole ஆஃப் NH3 ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 1 mole ஆஃப் நைட்ரஜனை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போது 8.2 mole ஆஃப் அமோனியா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா எத்தனை மோல் ஆஃப் நைட்ரஜன் தேவைப்படும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? ஓகேவா, டிவைடட் பை 2. அப்போது 4.1 mole ஆஃப் நைட்ரஜன் கிடைக்கும். புரியுதா? ஓகே, அடுத்த கொஸ்டின். Calculate the amount of water in grams produced by combustion of 16 gram of methane. ஸோ என்ன சொல்கிறாங்க? 16 gram of methane நான் கம்பஷன் ரியாக்ஷன் பண்ணும்போது விச் மீன்ஸ் எரிக்கும் போது எனக்கு என்ன அமௌண்ட் ஆஃப் வாட்டர் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு ரியாக்ஷன் தெரியும். மீத்தேனை கம்பஷன் ரியாக்ஷனில் நம்ம எரிக்கணும் அப்படின்னா என்ன தேவைப்படும்? ஆக்சிஜன். இது நம்மளுக்கு தெரியும், கரெக்டா? இப்போ மீத்தேனை ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணும்போது அதுதான் கம்பஷன் ரியாக்ஷன். ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? CO2 கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் மாலிக்யூல் கிடைக்கும். கொஸ்டின்ல அவங்க என்ன கேட்டிருக்காங்க? அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இன் கிராம்ஸ். அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இன் கிராம்ஸில் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? கிராம்ஸில் கேட்டிருக்காங்கன்னா இதோட மாலிகுலார் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். இப்போ CH4க்கு என்ன மாலிகுலார் ஃபார்முலா? கார்பனுக்கு வந்து 12 + 4 ஹைட்ரஜன் இருக்குது, அப்போது 16 கிராம். இப்போ மீத்தேனோட மாஸ் வந்து 16 கிராம் மோலார் மாஸ். சரி, எத்தனை மோல்ஸ் ஆஃப் வாட்டர் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு? 2 மோல்ஸ் ஆஃப் வாட்டர் கிடைச்சிருக்கு. அப்போ இதை நம்ம AMUவில் எழுதணும் அப்படின்னா 2 × 18. வாட்டர் மாலிகுலோட வெயிட் வந்து 18 கிராம் தானே. அப்போ 2 × 18 36 கிராம். இது டைரக்ட் கொஸ்டின். அவங்க டைரெக்டாக 16 கிராம் ஆஃப் மீத்தேனை நான் கம்பஷன் பண்ணும்போது எரிக்கும் போது எனக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் H2O கிடைக்கும் இன் கிராம்ஸில் கேட்டிருக்காங்க. அப்போ 36 கிராம்ஸ். ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின். A 1.20 gram of an impure sample of sodium chloride on treatment with excess of AgNO3 solution gave 2.40 gram of silver chloride as a precipitate. Calculate the percentage purity of the sample. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 1.20 gram of impure sodium chloride சாம்பிளை excess AgNO3 கூட ட்ரீட் பண்ணுறாங்க. அதாவது சில்வர் நைட்ரேட் கூட நைட்ரேட் சொல்யூஷன் கூட ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து 2.40 gram ஆஃப் சில்வர் குளோரைடு அவங்களுக்கு கிடைக்குது. ஓகேவா, ப்ரிசிபிடேட்டாக கிடைக்குது. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த சாம்பிள், இந்த சோடியம் குளோரைட் சாம்பிள் இருக்குல்ல, இதில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் பியூரிட்டி கேட்குறாங்க. சரியா? ஓகே, இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஈக்குவேஷன் எழுதணும். அதுதான் அந்த ஈக்குவேஷன். சரியா? ஸோ சோடியம் குளோரைடை சில்வர் நைட்ரேட்டோட ட்ரீட் பண்ணுறாங்க. அப்போது சில்வர் குளோரைட் கிடைக்குது ப்ளஸ் NaNO3 கிடைக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? அந்த சோடியம் குளோரைடு வந்து 120 கிராம் 1.20 கிராம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சில்வர் குளோரைடை 2.40 கிராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, விச் இஸ் மாஸில் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? அப்போது நம்ம என்ன பண்ணணும்? அதில் அவங்க சொல்லியிருக்கிற அந்த ரெண்டு காம்பவுண்ட் சோடியம் குளோரைட் அண்ட் சில்வர் குளோரைடோட மோலார் மாஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் முதல்ல. ஸோ NaClக்கு என்ன மோலார் மாஸ்? சோடியத்துக்கு வந்து 23 அட்டாமிக் மாஸ். கரெக்டா? அதே மாதிரி குளோரினுக்கு 35.5. ஸோ மோலார் மாஸ் வந்து 58.5 வரும். அதே மாதிரி AgCl லைக் சில்வர் குளோரைடுக்கு வந்து 143.5 மோலார் மாஸ். இப்போ பாருங்க, கொஸ்டின்ல சோடியம் குளோரைடு வந்து இம்பியூர் சாம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் 120 கிராம். கரெக்டாக 1.20 கிராம். ஓகேவா? இதில் வந்து நம்மளுக்கு சில்வர் குளோரைட் 2.40 கிராம் கிடைக்குது. அப்போது இங்கே பாருங்க, 143.5 AgCl ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 58.5 கிராம் ஆஃப் NaCl நம்ம எடுத்திருக்கோம். புரியுதா? ரியாக்ஷன் படி, இந்த ஈக்குவேஷன் படி 143.5 கிராம் AgCl ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 58.5 கிராம் NaCl நம்ம எடுத்திருக்கோம். அப்போது 2.40 கிராம் AgCl கிடைக்கணும்னா எவ்வளோ கிராம் ஆஃப் NaCl வேணும்? ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை. 143.5 கிராமுக்கு 58.5 NaCl அப்படின்னா 2.40 கிராம் ஆஃப் AgClக்கு ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை. ஸோ இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு 0.978 கிராம் கிடைக்குது. விச் இஸ் அவங்க சொல்லியிருக்கிற 1.20 கிராம், அதாவது 1.20 கிராம் ஆஃப் NaClல 0.978 கிராம் பியோர் NaCl இருக்குது. இது வந்து இம்பியூர் சாம்பிள். ஓகேவா? பியோர் சாம்பிள், ஐ மீன் பியோராக இருக்கக்கூடியது 0.978 கிராம் தான். சரியா? சரி, ஓகே. இப்போ நம்ம கிராமில் கண்டுபிடிச்சாச்சு.
பியூர் சாம்பிளை கிராமில் கண்டுபிடிச்சாச்சு, இம்பியூரில் எவ்வளோ பியூர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாச்சு. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, பர்சன்டேஜ் பியூரிட்டி கேட்டிருக்காங்க, பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. அப்போது அந்த பியூர் சாம்பிள் டிவைடட் பை டோட்டலாக இருக்கக்கூடிய இம்பியூர் சாம்பிள் இன்டூ 100 இதை சால்வ் பண்ணும்போது 81.5 கிராம் கிடைக்கும். ஓகேல, புரிஞ்சுதா? சரி, ஸோ ஆன்சர் இதுதான், சரியா? ஓகே. The question, calculate the volume of oxygen at STP that would be required to convert 5.2 liter of carbon monoxide to carbon dioxide. ஸோ என்ன சொல்கிறாங்க, 5.2 லிட்டர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடை கார்பன் டை ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தேவையான வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் கேட்குறாங்க. சரியா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம ஈக்குவேஷன் எழுதணும். உங்களுக்கு ஈக்குவேஷன் எழுத தெரியலை, ஈக்குவேஷன் எழுதுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன் லெக்சர் வந்து பார்கவி டீச் பண்ணியிருக்காங்க, அதை பாருங்கள், உங்களுக்கு ஈக்குவேஷன் எழுத தெரியும். ஓகேவா? ஏன்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் தான் ஆக்சிடேஷன் நம்பர், அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான், அதெல்லாம் வந்து அதில் தான், அந்த சாப்டராக தான் நம்ம சொல்ல முடியும். கரெக்டாக? ஸோ அந்த சாப்டர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் எழுதுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டே அவங்க வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன் வந்து டீச் பண்ணிட்டாங்க. சரியா? ஸோ அந்த லெக்சர் பார்த்துருங்க, லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐகார்ட்லையும் கொடுக்குறேன். ஓகே. ஸோ ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கார்பன் மோனாக்சைடை கார்பன் டை ஆக்சைடாக சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது கார்பன் மோனாக்சைடு 2 moles ஆஃப் கார்பன் மோனாக்சைடை 1 mole ஆஃப் O2 டை ஆக்சிஜன் கூட நான் ரியாக்ட் பண்ணுறப்போ எனக்கு 2 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். ஓகே, இது ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷன் படி பார்த்தோன்னா நம்மளுக்கு கார்பன் மோனாக்சைடு வந்து 2 mole இருக்குது, டை ஆக்சிஜன் வந்து 1 mole, நம்மளுக்கு கிடைக்கிற அந்த CO2 கார்பன் டை ஆக்சைடு வந்து 2 mole. கரெக்டா? சரி, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 5.2 லிட்டர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடை கார்பன் டை ஆக்சைடாக மாற்றணும், விச் இஸ் வால்யூம். ஓகே, வால்யூம்னா நான் என்ன சொன்னேன், 22.4 லிட்டர் அப்படின்னு சொன்னேன்னா வால்யூம்னு வந்தால் இந்த நம்பரை தான் மல்டிப்ளை ஆர் டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? அப்போது இந்த இடத்துல இருக்கிற இந்த மோல்ஸை 22.4 லிட்டரோட நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு வால்யூம் கிடைக்கும்ல. சரி, அப்போது இந்த இடத்துல கார்பன் மோனாக்சைடு என்ன இருக்குது, 2 mole இருக்குது. அப்போ 2 × 22.4 லிட்டர். அதே மாதிரி ஆக்சிஜன் வந்து 1 mole தான். அப்போ 22.4 லிட்டர். 1 × 22.4 லிட்டர் வந்து 22.4 லிட்டர் தானே? ஓகே. அண்ட் கார்பன் மோனாக்சைடு நம்மளுக்கு 2, ஓகேவா? 2 mole இருக்குது. அப்போ 2 × 22.4 லிட்டர். சரிப்பா, இப்போது நம்மளுக்கு தெரியுது 2 × 22.4 லிட்டர் கார்பன் மோனாக்சைடை நான் 1 mole அதாவது 22.4 லிட்டர் கூட ரியாக்ட் பண்ணுறப்போ எனக்கு 22.4 லிட்டர் இன்ட்டு 2 கார்பன் டை ஆக்சைடு வந்து கிடைக்குது. அப்போது 5.2 லிட்டர் கார்பன் மோனாக்சைடை நான் வந்து கார்பன் டை ஆக்சைடாக மாற்றுறதுக்கு, CO2வாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் தேவைப்படும்? ஸோ எடுத்து எழுதுங்க. ஸோ ஈக்குவேஷன் படி எனக்கு 2 mole ஆஃப் கார்பன் மோனாக்சைடை நான் வந்து கார்பன் டை ஆக்சைடாக மாற்றுறதுக்கு 1 mole ஆஃப் O2 யூஸ் பண்ணுறேன், விச் இஸ் 22.4 லிட்டர் கார்பன் மோனாக்சைடை நான் வந்து கார்பன் டை ஆக்சைடாக மாற்றுறதுக்கு 22.4 லிட்டர் ஆஃப் O2 வந்து யூஸ் பண்ணுறேன். அப்படின்னா 5.2 லிட்டர் ஆஃப் CO கார்பன் மோனாக்சைடுக்கு எவ்வளோ O2 தேவைப்படும்? கிராஸ் மல்டிப்ளை. சரியா? ஸோ ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2.6 லிட்டர். சரியா? அவ்வளோதான், ஈஸி. ஓகே, அடுத்தது லிமிட்டிங் ரியேஜென்ட். லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்படிங்கிறது ஒரு ரியாக்ஷனில் எந்த ரியாக்டன்ட் ஃபுல்லாக கன்சியூம் ஆகுதோ அதுதான் லிமிட்டிங் ரியேஜென்ட். இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாது, ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்த்தோன்னா கிளியராக புரியும். சி, இங்கே இருக்குது, இதே எடுத்துக்கலாம். வெயிட், இதை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரியாக்ஷன் பாருங்க. இந்த ரியாக்ஷன்ல என்ன இருக்கு, 1 mole ஆஃப் நைட்ரஜன் கூட 3 mole ஆஃப் H2வை நம்ம ரியாக்ட் பண்ணி அம்மோனியா ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இடத்துல லிமிட்டிங் ரியேஜென்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா இங்கே எத்தனை நைட்ரஜன் இருக்குது, 2 நைட்ரஜன் இருக்குது. கரெக்டா? 2 நைட்ரஜன் இருக்குது. அண்ட் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது,
6 ஹைட்ரஜன் இருக்கு. ஓகே, 6 ஹைட்ரஜன் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நைட்ரஜன் கூட 3 ஹைட்ரஜன் வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஏன்? நைட்ரஜனில் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் 5 இருக்கும். ஸோ அதுக்கு 3 எலக்ட்ரான்ஸ் கிடைச்சா ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ணிடும், அதாவது நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் கிடைச்சிடும். அதனால ஒரு நைட்ரஜன் கூட 3 ஹைட்ரஜன் வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அப்போது பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி இன்னொரு நைட்ரஜன் கூட இன்னொரு 3 ஹைட்ரஜன் வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டோட்டல் நைட்ரஜன் கூட டோட்டல் ஹைட்ரஜனும் பாண்ட் ஃபார்ம் பண்ணிருச்சு. புரியுதா? ரியாக்டன் ஃபுல்லாக 2 ரியாக்டன்ட்டும் நம்மளுக்கு ஃபுல்லாக கன்சியூம் ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல லிமிட்டிங் ரியேஜென்ட் இல்லை. இதுவே இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வெயிட் 1 minute. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல 3 moles ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரஜன் அதே 1 mole தான் எடுக்கிறேன், பட் 4 mole ஆஃப் ஹைட்ரஜன் எடுக்கிறேன். சரியா? 4 mole ஆஃப் ஹைட்ரஜன் எடுக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு எத்தனை நைட்ரஜன் இருக்குது? 2 நைட்ரஜன் இருக்குது. பட் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 8 ஹைட்ரஜன் இருக்குது. சரியா? 8 ஹைட்ரஜன் இருக்குது. பட் ஒரு நைட்ரஜனில் 3 ஹைட்ரஜன் தான் பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். ஒரு நைட்ரஜன் கூட 3 ஹைட்ரஜன் தான் வந்து பாண்ட் ஃபார்மேஷன் பண்ண முடியும். இன்னும் 2 ஹைட்ரஜன் எப்படி இருக்கும்? எக்ஸஸாக இருக்கும். கரெக்டா? எக்ஸஸாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 2 ஹைட்ரஜன், இந்த இடத்துல ஹைட்ரஜன் வந்து எக்ஸஸாக இருக்குது, 2 ஹைட்ரஜன் எக்ஸஸாக இருக்குது. இந்த ஹைட்ரஜனை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸஸ் ரியேஜென்ட். யார் லிமிட்டிங் ரியேஜென்ட்? யார் ஃபுல்லாக கன்சியூம் ஆகுறா? இந்த இடத்துல நைட்ரஜன் தான் ஃபுல்லாக கன்சியூம் ஆயிடுச்சு. 2 நைட்ரஜனும் 6 ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சு இல்லை. ஒரு நைட்ரஜன் 3 ஹைட்ரஜன் கூடயும் இன்னொரு நைட்ரஜன் 3 ஹைட்ரஜன் கூடயும் பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணிடுச்சு, ஃபுல்லாக கன்சியூம் ஆயிடுச்சு. அப்போது இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷனில் உங்களுக்கு நைட்ரஜன் என்னது? லிமிட்டிங் ரியேஜென்ட். லிமிட்டிங் ரியேஜென்ட். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு? எந்த ரியாக்டன் வந்து டோட்டலாக ஃபுல்லாக கன்சியூம் ஆகுதோ அதுதான் லிமிட்டிங் ரியேஜென்ட். இப்போ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து கன்சியூம் ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல லிமிட்டிங் ரியேஜென்ட்டும் கிடையாது, எக்ஸஸ் ரியேஜென்ட்டும் கிடையாது. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 mole ஆஃப் நைட்ரஜன் விச் இஸ் 2 நைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. ஒரு நைட்ரஜன் கூட 3 ஹைட்ரஜன் வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இன்னொரு நைட்ரஜன் கூட இன்னொரு 3 ஹைட்ரஜன், 6, அதாவது மொத்தமாக 6 ஹைட்ரஜன் வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணிருச்சு. கரெக்டாக? பட் 2 ஹைட்ரஜன் எக்ஸஸாக இருக்குது, எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அப்போ ஹைட்ரஜன் எக்ஸஸ் ரியேஜென்ட். ஃபுல்லாக கன்சியூமான நம்மளோட நைட்ரஜன் வந்து லிமிட்டிங் ரியேஜென்ட். புரியுதா? அவ்வளோதான். ஓகே, இப்போ அடுத்தது கொஷின் சால்வ் பண்ணலாம். சரி, கொஷினில் என்ன சொல்கிறாங்க? 50 kilogram ஆஃப் நைட்ரஜன் அண்ட் 10 kilogram ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் மிக்ஸ்ட் டு ப்ரொடியூஸ் அமோனியா. Calculate the ammonia formed. Identify the limiting reagent in this reaction if any. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 50 kilogram ஆஃப் நைட்ரஜனை 10 kilogram ஆஃப் ஹைட்ரஜன் கூட மிக்ஸ் பண்ணி அமோனியா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல அந்த ஃபார்ம் ஆகக்கூடிய அமோனியாவோட அமௌண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் இந்த இடத்துல யார் லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட ரியாக்ஷன் படி 1 mole ஆஃப் நைட்ரஜன் கூட 3 mole ஆஃப் ஹைட்ரஜனை நம்ம வந்து ரியாக்ட் பண்ண வைக்கும்போது அமோனியா 2 mole ஆஃப் அமோனியா நம்மளுக்கு கிடைக்கும். சரி, இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 50 kg ஆஃப் N2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல கேஜியில் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்? மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். மோல்ஸ் கண்டுபிடிச்சா தானே நம்ம சால்வ் பண்ண முடியும் நம்மளுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை வச்சு. அப்போது ஃபர்ஸ்ட் நம்ம மோல்ஸ்க்கு இந்த ரெண்டையுமே கன்வெர்ட் பண்ணிடுறோம்.
ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? மாஸ் பை மோலார் மாஸ். ஸோ நைட்ரஜனுக்கு அவங்க கொடுத்துருக்கிற மாஸ் வந்து 50 kg. ஸோ 50 × 10⁻³ அப்படின்னு எழுதலாமா கேஜிக்கு பதிலாக? ஓகே, 3 பை நைட்ரஜனோட மோலார் மாஸ். ஒரு நைட்ரஜனுக்கு 14னா 2 நைட்ரஜன் 28. ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணும்போது 1.786 × 10⁻³ மோல் கிடைக்கும். ஓகே, இப்போ நைட்ரஜனுக்கு மோல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஹைட்ரஜன். இவங்க கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரியா? ஹைட்ரஜனுக்கு வந்து அவங்க 10 kg கொடுத்துருக்காங்க. அப்போ 10 × 10⁻³ / 2. ஏன்னா 2 ஹைட்ரஜன் இருக்கும்ல, H2. ஓகே, அப்போ இதை சால்வ் பண்ணோன்னா 5 × 10⁻³ மோல் கிடைக்கும். சரிப்பா, இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? நம்மளோட இன்ஃபர்மேஷன் பார்க்கணும். 1 mole ஆஃப் N2க்கு 3 mole ஆஃப் H2 நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா லிமிட்டிங் ரியேஜன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம வந்து லிமிட்டிங் ரியேஜன் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன சொன்னேன்? ரியாக்டன்ட் தான் ஃபுல்லாக கன்சியூம் ஆகும். அதுதானே லிமிட்டிங் ரியேஜென்ட்டாக இருக்க முடியும். ஓகே, அப்போ 1 mole ஆஃப் N2க்கு 3 mole ஆஃப் H2 எடுக்கிறோம். இப்போ இவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் படி பார்த்தா எத்தனை மோல் ஆஃப் நைட்ரஜன் இருக்கு? 1.786 × 10⁻³ மோல் ஆஃப் நைட்ரஜன் இருக்கு. ஸோ இவ்வளோ நைட்ரஜனுக்கு எவ்வளோ ஹைட்ரஜன் தேவைப்படும்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளை. இது கூட நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா எவ்வளோ ஹைட்ரஜன் தேவைப்படும் அப்படிங்கிறது தெரியும்ல. எவ்வளோ தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற நைட்ரஜனுக்கு எவ்வளோ ஹைட்ரஜன் தேவைப்படும்னா 5.36 × 10⁻³ மோல் வந்து தேவைப்படும். ஓகேவா? இவங்க கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் படி 50 kg ஆஃப் நைட்ரஜனுக்கு இவ்வளோ மோல்ஸ் தேவைப்படும் ஹைட்ரஜன். சரியா? சரி, ஆனால் இவங்க கொடுத்துருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன் படி எவ்வளோ ஹைட்ரஜன் இதில் இருக்குது? 5 × 10⁻³ மோல் தானே இருக்குது. கரெக்டா? H2 வந்து எவ்வளோ இருக்குது? 5.0 × 10⁻³ மோல் இருக்குது. விச் இஸ் ஹைட்ரஜன் கம்மியாக இருக்குது, நைட்ரஜன் அதிகமாக இருக்குது. அப்போ யார் லிமிட்டிங் ரியேஜென்ட்? இந்த இடத்துல ஹைட்ரஜன் தான் லிமிட்டிங் ரியேஜென்ட். ஓகேவா? ஆக்சுவலாக தேவைப்படுறது இதுப்பா. பட் இவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் படி இவ்வளோ தான் இருக்குது ஹைட்ரஜன். அப்போ இதுதானே லிமிட்டிங் ரியேஜென்ட். இதுதான் ஃபுல்லாக கன்சியூம் ஆயிருமே. ஆக்சுவலாக தேவைப்படுறது இது, அதை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா இது ஃபுல்லாக அப்போ வந்து கன்சியூம் ஆகிரும். ஓகேவா? நைட்ரஜன் எக்ஸஸாக இருக்குது, H2 கம்மியாக இருக்குது. அப்போது H2 வந்து லிமிட்டிங் ரியேஜென்ட், N2 வந்து எக்ஸஸ் ரியேஜென்ட். புரிஞ்சுதா? ஓகே, இப்போ அடுத்தது லிமிட்டிங் ரியேஜென்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாச்சு, ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஃபார்ம் ஆகிற NH3யோட அமௌண்ட் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? நம்மளுக்கு தெரியும் 3 mole ஆஃப் ஹைட்ரஜன் எடுக்கிறப்போ 2 mole ஆஃப் NH3 ப்ரொடியூஸ் ஆச்சு. கரெக்டா? இப்போ இவங்க வந்து ஹைட்ரஜன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 × 10⁻³ மோல் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வரும்? இதையே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும் 3.3 × 10⁻³ மோல். சரியா? இவ்வளோ மோல் வந்து நைட்ரஜன் கிடைக்கிது. பட் நாம் என்ன பண்ணணும்? இதை கேஜிஸில் சொல்லணும். ஏன்னா அவங்க கொஸ்டினில் கேஜி தானே கொடுத்துருக்காங்க, அப்போ கேஜிஸில் தானே சொல்லணும். சரி, ஓகே. இப்போ எப்படி நம்ம இதை கேஜிக்கு கன்வெர்ட் பண்ணுறது? இந்த இடத்துல என்ன இருக்குது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்குது. கரெக்டாக? நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்குது. அதே மாதிரி அமோனியாவோட மோலார் மாஸ் நம்மளுக்கு தெரியும். மாஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மோலார் மாஸ். இந்த இடத்துல இந்த மாஸ் கண்டுபிடிக்கணும். நம்மக்கிட்ட நம்பர் ஆஃப் மோலும் இருக்குது, மோலார் மாஸும் இருக்குது. அப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடலாமா? ஸோ மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஏன்னா NH3யோட மோலார் மாஸ் என்னது? 17. அதோட மோல் வந்து எவ்வளோ இருக்குது? 3.3 × 10⁻³. ஸோ அந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்து கேஜிஸில் வந்துடும். 56.1 kg. அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா? ஓகே, அடுத்தது ரியாக்ஷன் இன் சொல்யூஷன். அதாவது ஒரு சொல்யூஷனில் பார்த்தோம் அப்படின்னா 2 காம்போனன்ட் இருக்கும். ஒன்று சொல்யூட், இன்னொன்று சால்வெண்ட். அதாவது சொல்யூஷன் அப்படிங்கிறது மிக்சர். அதாவது வாட்டர் ப்ளஸ் சுகர், வாட்டர் ப்ளஸ் சால்ட், இந்த மாதிரி மிக்சர் தான் சொல்யூஷன். சரியா? இதில் வந்து சொல்யூட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து சுகர் ப்ளஸ் வாட்டர். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து சுகர் வந்து சொல்யூட், வாட்டர் வந்து சால்வெண்ட். ஓகேவா? இந்த மாதிரி 2 காம்போனன்ட் இருக்கும்.
ஓகே, இதில் வந்து இந்த மாஸ் பர்சன்ட், வால்யூம் பர்சன்ட் இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கான்சன்ட்ரேஷன் டேர்ம். அதாவது ஒரு சொல்யூஷனில் எவ்வளோ இந்த ரெண்டுமே சுகர் அண்ட் வாட்டர் ரெண்டுமே வந்து என்ன மாஸ் ப்ரொப்போர்ஷனில் மிக்ஸ் ஆகிருக்கு. ஓகேவா, இந்த சுகர் ப்ளஸ் வாட்டர் சொல்யூஷனில் சுகரும் வாட்டரும் என்ன மாஸில் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறது, அதுவும் பர்சன்டேஜில் சொல்கிறது. ஓகேவா, 100%ல் எவ்வளோ வந்து சுகரோட பர்சன்டேஜ் எவ்வளோ, வாட்டரோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸில் சொல்கிறது தான் இந்த மாஸ் பர்சன்டேஜ், வால்யூம் பர்சன்டேஜ், ppm எல்லாமே. சரியா? ஓகே, மாஸ் பர்சன்டேஜ்ங்கிறது என்ன மாஸில் வந்து கம்பைன் ஆகிருக்கு, மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதோட ஃபார்முலா என்னது, இப்போது 2 காம்போனன்ட் இருக்குது, ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு 2 காம்போனன்ட் இருக்குது அப்படின்னா, ஸோ என்னோட ஏவோட காம்போனண்ட்டோட பர்சன்டேஜ் நான் கண்டுபிடிக்கணும், அது எவ்வளோ மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு அந்த ஏவோட மாஸ் டிவைடட் பை டோட்டல் மாஸ். இப்போ வந்து டோட்டலாக வந்து 100 கிராம் இருக்குது. ஓகேவா, 100 கிராமில் வாட்டர் வந்து 90 கிராம் இருக்குது அண்ட் சுகர் வந்து 10 கிராம் இருக்குது அப்படின்னா 10 டிவைடட் பை டோட்டல் வந்து 100 இன்ட்டு 100, டோட்டலாக 10% வந்து வாட்டர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அவ்வளோதான், ரொம்ப ஈஸி இதெல்லாம். அடுத்தது வால்யூம் பர்சன்டேஜ். வால்யூம் பர்சன்டேஜ்னால் ஒன்றும் இல்லை, எவ்வளோ வால்யூமில் மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ அதே மாதிரி டோட்டல் வந்து 100 mlன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் 10 ml வந்து சுகர் இருக்குது, 90 ml வந்து வாட்டர் இருக்குப்பா. இதில் எனக்கு சுகரோட பர்சன்டேஜ், வால்யூம் பர்சன்டேஜ் தெரியணும்னா 10/100 இன்ட்டு 100, அவ்வளோதான். புரியுதா? சரி, அடுத்தது பார்ட்ஸ் பெர் மில்லியன். பார்ட்ஸ் பெர் மில்லியன் அப்படின்னா 1 மில்லியன் பார்ட்ஸ் ஆஃப் சொல்யூஷனில் கிவன் காம்போனண்ட் எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் பார்ட்ஸ் பெர் மில்லியன். ரொம்ப ரொம்ப ட்ரேஸ் அமௌண்ட். சரியா? ஸோ பார்ட்ஸ் பெர் மில்லியன் ஆஃப் ஏ, காம்போனண்ட் ஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மாஸ் ஆஃப் தி காம்போனண்ட் ஏ டிவைடட் பை டோட்டல் மாஸ் ஆஃப் தி சொல்யூஷன் இன்டூ 10⁶. ஓகேவா, 1 மில்லியன் அப்படின்னா என்னது, 10 lakhs. சரியா? 10 lakhs, 1 மில்லியன் அப்படிங்கிறது 10 lakhs. ஸோ 10 lakhஸில் எவ்வளோ இருக்குது, புரியுதா? சரி, மொலாரிட்டி. மொலாரிட்டி அப்படின்னா 1 லிட்டர் சொல்யூஷனில், 1 லிட்டர் ஆஃப் சொல்யூஷனில் எவ்வளோ நம்பர் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் மொலாரிட்டி. சரியா? இதை நம்ம வந்து கேபிட்டல் எம்மில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா மோல் பெர் லிட்டர். ஓகேவா, மோல் பெர் லிட்டர் ஆர் மோல் dm பவர் -3. சரியா? ஓகே, ஸோ இதோட ஃபார்முலா என்னது, மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ். ஓகேவா, இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வால்யூமை மில்லி லிட்டர் எம்எல்லையோ இல்லை cm³ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது கூட நீங்கள் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அந்த ஃபார்முலாவில் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சரியா? நான் ஏன் இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் ஆல்ரெடி வந்து பார்கவி சொல்யூஷனில் கிளியராக டீச் பண்ணி முடிச்சிட்டாங்க. சரியா? அதனால தான் நான் இப்போ ஷார்ட்டாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேவா? ஓகே, அடுத்தது மொலாலிட்டி. மொலாலிட்டி அப்படின்னா 1 kg ஆஃப் சால்வெண்ட்டில் எவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் சொல்யூட் இருக்குது. புரியுதா? ரிட்டி, மொலாரிட்டி அப்படின்னா 1 லிட்டர் வால்யூம். ஓகே, அதுவே மொலாலிட்டி அப்படின்னா 1 kg ஆஃப் சால்வெண்ட், கேஜி கிலோகிராம். ஓகேவா, அதில் எவ்வளோ நம்பர் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இருக்குது, அதுதான் மொலாலிட்டி. இதை வந்து ஸ்மால் எம்மால் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். சரியா? அதே ஃபார்முலா மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வெயிட் ஆஃப் சால்வெண்ட் இன் கேஜி. இஃப் இன்கேஸ் கிராம்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா ஜஸ்ட் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சரியா? ஓகே, அடுத்தது மோல் ஃப்ராக்ஷன். மோல் ஃப்ராக்ஷன் அப்படின்னா மோல்ஸ் இருக்குல்ல, அந்த மோல்ஸ் வந்து என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் மோல் ஃப்ராக்ஷன். இதை வந்து சை அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ ஏ காம்போனண்ட்டோட மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மோல்ஸ் ஆஃப் ஏ டிவைடட் பை மோல்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் மோல்ஸ் ஆஃப் பி. இதுவே பியோட மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும், பி காம்போனண்ட்டோட மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மோல்ஸ் ஆஃப் பி டிவைடட் பை மோல்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி, அதாவது டோட்டல் மோல்ஸ். சரியா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏக்கு கண்டுபிடிக்கணும்னா
மோல்ஸ் ஆஃப் ஏ டிவைடட் பை டோட்டல் மோல்ஸ், பிக்கு வந்து மோல்ஸ் ஆஃப் பி டிவைடட் பை டோட்டல் மோல்ஸ். அப்போது இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம், மோல்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் மோல்ஸ் ஆஃப் பியை நம்ம வந்து ஆட் பண்ணோம், மோல் ஃப்ராக்ஷன், ஓகே சாரி மோல்ஸ் இல்லை மோல் ஃப்ராக்ஷன் ஆட் பண்ணோம் அப்படின்னா 1 கிடைக்கும். ஸோ இப்போது உங்களுக்கு ஒரு வேளை கொஸ்டினில் ஒரு காம்போனண்ட்டோட மோல் ஃப்ராக்ஷன் கொடுத்து இன்னொரு காம்போனண்ட்டோட மோல் ஃப்ராக்ஷன் கேட்டாங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ வந்து உங்களுக்கு பியோட மோல் ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஏ கேட்டிருந்தாங்க அப்படின்னா மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 மைனஸ் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பி. சரியா? ஓகே, இதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சரி, அடுத்தது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், இது மட்டும் நான் சொல்லிடுறேன், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. உங்ககிட்ட நார்மாலிட்டி வந்து கொஸ்டினில் கேட்டாங்க அப்படின்னா அதோட ஃபார்முலா வந்து மொலாரிட்டி இன்டூ மோலார் மாஸ் டிவைடட் பை ஈக்குவேலண்ட் மாஸ். சரியா? மொலாரிட்டி இன்டூ மோலார் மாஸ் டிவைடட் பை ஈக்குவேலண்ட் மாஸ். அதே மாதிரி ஆசிட்ஸ்க்கு வந்து நார்மாலிட்டி கேட்டாங்க அப்படின்னா மொலாரிட்டி இன்டூ பெசிசிட்டி. ஃபார் பேசஸ் கேட்டாங்கன்னா நார்மாலிட்டி ஈக்குவல் டு மொலாரிட்டி இன்டூ அசிடிட்டி. அவ்வளோதான். ஓகேவா? தட்ஸ் இட். தேங்க்யூ.